Okay, I think we are live, guys. 1 minute இருங்க, நான் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் if we are actually live or not. I think yes, we are live. Yes, 1 minute இருங்க, guys. I will just switch my camera to my full screen view. Hello நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? டவல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க இஸ் ஆக்சுவலாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். ஓகேவா, that's why the towel is on my shoulders and என்ன சொல்கிறது கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் என்பது எனக்கும் ஒழுங்காக தெரியவில்லை. பட் we will figure it out, guys. As usual, we will figure it out what we will be doing in this live stream. And I will just set my screens properly, you know. Hi Mahesh bro, வணக்கம். எனக்கு என்னன்னா ஸ்ட்ரீமில் நோ டேட்டான்னு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஐம் ஜஸ்ட் worried if my stream is actually working or not. 71% CPU percent. What the hell? Like, wait a second. Hi Mr. Thinkers or Tinkers, whatever it is, நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பஃபரிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். I will just okay 2. ஆக்சுவலாக கரெக்டாக தாங்க இது இருக்குது, நான் தான் ஒரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். Okay, we have a lot of people here, so let me just என்னடா இது. Yes, hello uncles and aunties, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் அனதர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ். ஐ நோ யூ ஆல் ஆர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் எல்லோரும் யார் மனிதர்கள், நைட் மனிதர்கள், கரெக்டாக. யூ ஆல் ஜஸ்ட் don't sleep at night, and I know I figured it out by hacking you all and watching your day-to-day daily activities, right? So I decided that நானும் உங்களை மாதிரி தூங்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் வேறு வெப்சைட்ஸில் வேறு இடங்களில் பிரெயின் ராட்டிங் இடங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி தப்பான விதத்தில் இன்ஸ்பயர் ஆகி கெட்டு போகிறதுக்கு பதிலாக யூ கேன் வாட்ச் மீ அண்ட் என்னைய பார்த்து நீங்கள் கெட்டு போகிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். That's why I thought of bringing back our old OG live streaming sessions, guys. Yes, இப்போ எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, வெளியில் மழை பெய்கிற மாதிரி சவுண்டு. மழை பெய்யுது. வாட், சீரியஸ்லி? ஹோலி ஷிட். Guys, can you hear it? Holy shit, நான் நைட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். இன்றைக்கின்னு பார்த்து இந்த நேரத்தை பார்த்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ். ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. that's why I'm worried about. And today we have around 9 concurrent watching. Okay, I will just pop out my chat and just show you here on my this screen. So yes, right now we have 9 people watching us right now. And ellarkum hello. Tejesh, hi brother, how's life going? I hope everybody's life is going good. So guys, I just wanted to show you a few things. Yeah, first of all பார்த்தீங்கன்னா சர்வர் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, I will just talk about that first. So இருங்க, டெர்மினல், I just often forget டெர்மினல் இங்கே வச்சுருக்கேன். ஸோ கைஸ், சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடு தான் இருக்குது. சர்வர் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் ஒரே ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா, நான் அதை ஃபுல்லாக மாற்றி அதில் Proxmox இன்ஸ்டால் பண்ணிட்டேன் கைஸ். ஃபார் தோஸ் who don't know what Proxmox is like a type 2 hypervisor. So let me just show you. Okay, right now currently I don't have it running. Okay, but you can see in the IP la enak Proxmox few days முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. Okay, but yeah, Proxmox is a type 1 hypervisor. Type 2 hypervisors are our VirtualBox,
வேறு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாமே டைப் 2 ஹைப்பர்வைசர். அது உங்களோட ஓஎஸ் மேலே ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கான ஒரு சாஃப்ட்வேர் ஓடும். அண்ட் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் டைப் 2 ஹைப்பர்வைசர் நண்பர்களே. பட் ஒருவேளை உங்களோட ஓஎஸ்ஸே ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்கள், அதுதான் நம்மளோட ப்ராக்ஸ்மாக்ஸ் விச் இஸ் அ டைப் 1 ஹைப்பர்வைசர். அண்ட் அப்படி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, உங்கள் ஓஎஸ்ஸே ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ், உங்கள் ஓஎஸ் தான் விர்ச்சுவல் பாக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ தேர் யூ கேன் ரன் ஈவன் பெட்டர்லி யுவர் ஓஎஸ்கள், ரைட்? அப்படி நம்ம வெளியே சொல்லிக்கணும். ஆனால் கைஸ், பர்சனலி எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பெனிஃபிட் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, ப்ராக்ஸ்மாக்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பெனிஃபிட் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இருந்தது. பட் எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இட் வாஸ் ஓவர் கில் ஃபார் மீ. ஐ ஜஸ்ட் வாண்டட் ஃபியூ திங்ஸ் ப்ரோ. ஐ ஜஸ்ட் வாண்டட் ஒன் மூவி ஜெல்லிஃபின் அந்த சர்வர், ஓகே, ஃபார் வாட்சிங் மூவிஸ். அதர் தென் தேட், ஃபார் லெட்ஸ் சே நான் வந்து என்னோட டாக்கர் கண்டெய்னர்ஸ் ஏதாவது நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் ஆன் மை லேப்டாப், ஓகே, ஃபார் தீஸ் டூ திங்ஸ் ஒன்லி ஐ நீடட் மை அது பேர் என்ன, அந்த லேப்டாப், ஓகே. ஐ நீடட் அ சர்வர். இன்ஃபேக்ட் மூவிஸ் கூட நான் பார்க்குறத நிப்பாட்டிட்டேன் கைஸ். எஸ், ஐம் நாட் ஜோக்கிங். மூவிஸ் கூட வந்து நான் சர்வர்லாம் செட்டப் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். பட் அட் தி எண்ட் பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன். எனக்கு ஐம் நாட் ஃபைண்டிங் ஜாய் இன் வாட்சிங் மூவிஸ் ப்ரோ. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை. இன்ஃபேக்ட் நான் 300 GB மூவி டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி, மூவி உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் போரிங், யூனோ. ஸோ யா, நான் ஹெட்ஃபோனையும் கலட்டிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல். எஸ், ஸோ யா, that's why I stopped that Jellyfin server too. And mostly எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்வருக்கு where you got that type movies, which type movies you are talking about bro? I don't understand which type movies you are talking about. Devil King, hello brother, வணக்கம், எப்படி இருக்கீங்க ப்ரோ? வெப்டெவ் சீரீஸில் இருந்த உங்களை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் மீ. தமிழ் கோடிங் கம்யூனிட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க, சூப்பர் ப்ரோ. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இல்லை அந்த நான் சொன்னேன்ல மழை பெய்ய போகுதுன்னு. ஸோ அதுதான், அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கும்ல, அந்த மண் வாசனை அந்த மாதிரி இருக்குது. யா கைஸ், ஹை டேட்டா மூவிஸ், 4K high bitrate movies like I'm asked bro, for that you have to find it bro. I can't tell you some sources, okay, because see bro, I am not against piracy, but if I am promoting piracy, if I tell you specific websites from where you can download those movies, those crazy high quality stuff, games, I mean games எல்லாருக்கும் தெரியும், ஃபிட்கல்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. பட் மூவிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, அக்கார்டிங் டு த கைட்லைன்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஸோ ஐ வில் நாட் ப்ரமோட், சரிங்களா? அதுதான் ப்ரோ. அண்ட் லைவ் எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, லைவ் வந்து எது பற்றி இருக்குன்றது நம்ம இனிமேல் தான் டிசைடே பண்ண போகிறோம். அதாவது see the thing is I am getting back to that old phase where I didn't sleep at night. எனக்கு நைட்டு தூங்குறது போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ, சரிங்களா? ஸோ நவ் ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா ஐ எம் ஸ்டில் ஹெல்தி. இன்ஃபேக்ட் நான் போன வருஷம் நான் டிப்ரெஷன் மாதிரி ஒரு ஃபேஸில் இருந்தேன், ரைட்? அப்பையும் இதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இருந்த இணையவும் இப்போ இருக்கிற இணையவும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரைட் நவ் ஐ எம் மென்டலி குட் ப்ரோ. ஐ எம் பெட்டர் தென் வாட் ஐ வாஸ் லாஸ்ட் இயர், ஓகே? ஸோ அந்த ரீசனால் என்ன சொல்கிறது, ஹெல்த்தும் கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. நவ் ஐ டிசைடட் டு டூ எக்ஸ்பெரிமெண்ட் தட் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒர்க் அவுட்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் என்னோடய ஹெல்த் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ கேன் நாட் ஸ்லீப்பிங், ஓகே, பட் working out regularly will keep my health good. அதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ டு
get the answer for my question. I am just experimenting by actually doing it. Night ஒரு 3-4 வரைக்கும் நான் தூங்காமல் இருக்க போகிறேன். பட் எவ்ரி ஹார்க்கு ஒரு 5-10 புஷ்அப்ஸ் 5-10 ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி பண்ணி பிளட் ஃப்ளோ ஆக்டிவாக வச்சுக்க போகிறேன். அண்ட் தென் காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு தூங்கிட்டு ஒரு 7-8 மணிக்கு எந்திரிச்சிட போகிறேன். திஸ் இஸ் த பிளான். ஓகே யா. அண்ட் ஓகே வெயிட் அ செகண்ட், இது பண்ணுறதுக்கு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ப்ரோ. இப்படி நான் இருக்கேன். அஃப்கோர்ஸ் இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது கோடிங் பண்ணுவேன், இல்லை ஏதாவது என் கம்ப்யூட்டரில் ஏதாவது விஷயங்கள் பண்ணுவேன், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த பீப்புள் ஹூ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அன் ஆப். ஓகேவா? அது சும்மா டைம் பாஸ்க்கு தான். என் டிவி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, ப்ளஸ் ரிமோட் வேலை செய்யாமல் போயிடுச்சு கைஸ். இஃப் யூ கைஸ் சா மை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஐ போஸ்டட் இட், ஐ திங்க். வெயிட் அ செகண்ட். யா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி நீங்கள் பாருங்கள். ஃபார் த பீப்புள் ஹூ டோன்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், ப்ளீஸ் ஃபாலோ மீ பிரதர். பட் ஐ மீன் ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ ப்ரோ, ஜஸ்ட் delete your Instagram, I don't care. Okay, so yeah, this is the thing bro. I made a simple Flutter app to control my TV, and yeah, it's simple. Like சும்மா ஸ்பிரிச்சுவலில் பார்த்தீங்கன்னா ஏதோ எங்கள் அம்மா பார்க்குற ஒரு 10 அந்த பஜன் பக்தி இந்த மாதிரி சேனல்லாம் இருக்குது. ஸோ யா, அதை கிளிக் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி லோட் ஆயிரும் அண்ட் ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும். நான் என்ன ப்ரோ நிஜமாலே டிவியை தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்களான்னு பார்த்தீங்கன்னா நோ கைஸ், வி ஆர் நாட் கண்ட்ரோலிங் த டிவி. வி ஆர் ஆக்சுவலி, என் சர்வர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் நான் ஒரு ஃப்ளாஸ்க் HTTP சர்வர் செட்டப் பண்ணி தென் என் ஃபோனில் எவ்ரி டைம் வென் ஐ கிளிக் லிங்க் வாட் வில் ஹேப்பன் இஸ், நான் என்ன லிங்க் கிளிக் ஐ மீன் எந்த பட்டன் கிளிக் பண்ணேனோ அதுக்கான லிங்க் வந்து அந்த HTTP சர்வர் எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ப்ரௌசரில் அந்த பர்டிகுலர் லிங்க்கை லோட் பண்ணி விட்டுரும். ப்ளஸ் நான் சில ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவேன் டு மேக் இட் ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் பிளேயபிள். தேட்ஸ் த ஹோல் பாயிண்ட். முடிஞ்சு ஓகேங்களா? அண்ட் எங்கள் அம்மா பார்க்குற மோஸ்ட் பக்தி சேனல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் கஷ்டப்படவே தேவையில்லை கைஸ். யா, இதே இது நான் ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி சேனல்ஸ், பெய்டு சேனல்ஸ், மோஸ்ட் லைக் டிவி சேனல்ஸ் எல்லாமே பே பண்ணால் தான் வரும். கரெக்டாக நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் வராது, நீங்கள் அதுக்கு பே பண்ணுற மாதிரி. சோனி லிவ், அப்புறம் ZEE5 இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தால் தான் வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் இப்போதைக்கு எங்கள் வீட்டில் யாரும் பார்க்குறது இல்லை. ஆனால் இருந்தாலும் என்கிட்ட சோனி லிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நான் அதோடையும் சில செட்டிங் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். So guys, ignore Instagram, don't use Instagram. I will just show you that app. But yeah, I will just finish my answer by saying that this live is just about simply just coding, talking with you guys, doing some random stuff. Okay, and அதுக்கப்புறம் நம்ம லைவ்ல பேசிகிட்டு இருக்கிற கிளிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போட்டு விட்டுறணும், சரிங்களா? டு கெட் இன் மோர் வியூவர்ஸ் இன் திஸ் கோடிங் கம்யூனிட்டி பிரதர். கோடிங் கம்யூனிட்டின்னு சொல்ல வேணாம், டெக் கம்யூனிட்டி. யா. ஹாய் ப்ரோ, தலைவர் இஸ் பேக் ஆஃப்டர் அ லாங் டைம். நோ ஐ எம் நாட் தலைவர், ஐ எம் ஜஸ்ட் அ குட் ஹியூமன் அப்படின்னு நம்ம வெளியே சொல்லிக்கணும். ஹாய் பிரதர், பி க்ரீன். ஹலோ பிரதர், மை டெஸ்க்டாப் இஸ் ஆல்சோ க்ரீன். ஐ ட்ரை, ஐ ஆம் நியூ டு திஸ் கம்யூனிட்டி, ஐ ஆம் வெரி நியூ சப். சூப்பர் ப்ரோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெப் டெவலப்மெண்ட் பேசிக் ஸ்க்ராட்சில் இருந்து லேர்ன் பண்ண பிளாட்ஃபார்ம் சஜஸ்ட். ப்ரோ நீங்கள் இன்னமும் கேட்டுட்ருக்கீங்களா இந்த கேள்வி? ப்ரோ என்ன ப்ரோ, நீங்கள் அப்பையும் அந்த கேள்வி நீங்கள் கேட்டுட்டு தான் இருந்தீங்க, இப்போயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணலாமா ப்ரோ? நோ ப்ரோ, ஐ வில் நாட் சஜஸ்ட். ஐ மைசெல்ஃப் ஆம் நாட் அ வெப் கிரேசி வெப் டெவலப்பர், பட் ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா, தி ஓடின் ப்ராஜெக்ட் இஸ் தி பெஸ்ட் ரிசோர்ஸ் டு லேர்ன் வெப் டெவலப்மெண்ட். அண்ட் என்றைக்குமே அந்த பேச்சை நான் மாற்ற போகிறதில்ல. தி ஓடின் ப்ராஜெக்ட் இஸ் தி பெஸ்ட், ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ். யா, தெரில, அது ஓப்பன் சோர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஐ மீன் இட்ஸ் அமேசிங். Now I'm watching your machine learning playlist videos. பார்க்குறது நல்லது தான் ப்ரோ, பட் ஐ எம் அன்ஹாப்பி டு சே தட் அந்த சீரீஸ் என்றைக்கு முடியும்னு எனக்கும் தெரியலை. அது வீடியோஸ் வருமா இல்லையான்னு எனக்கும் தெரியலை. அன்ரியல் இன்ஜின் படித்தா கேம் டெவலப்பர் ஜாப் கிடைக்குமா? எஸ் ப்ரோ, டெஃபினெட்லி கிடைக்கும். ஆனால் நீங்களும் அந்த அளவுக்கு அன்ரியலாக இருக்கணும்.
நீங்கள் சும்மா லைட்டாக பேசிக் தெரியும்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பற்றி கேட்கக்கூடாது. நீங்கள் யார்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கும்போது நீங்கள் அவங்க என்ன, அவங்க நிஜமாலே ஒரு ஜாப் பண்ணுறாங்களா, அவன் ஸ்டூடெண்ட்டா, ஜஸ்ட் பிகாஸ் அவன் முடி மண்டையில் கிழவனான மாதிரி தெரியுது, ஏதோ வயசான மனுஷன் மாதிரி தெரியுது, யூ ஷுட் நாட் அஸ்யூம் that person is working in a job because bro, I am unemployed. In fact, I am just a college second year student. அவ்வளோதான் ப்ரோ. அதனால் நீங்கள் அஸ்யூம் பண்ணக்கூடாது that I know game development and I am a good qualified person to answer for your questions, right? இல்லை நான் இது ஜென்ரலாக சொல்கிறேன் ப்ரோ. இந்த கேள்விகள் நீங்கள் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உங்கள் கொஷினுக்கான ஆன்சர். இது வந்து ஒரு அட்வைஸ் என் சைடில் இருந்து. ஏன்னா இன்டர்நெட்டில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க who pretend to be like some expert and சேனல் பாட்காஸ்ட் சேனலாக இருக்கும் அல்லது சும்மா இன்டர்வியூ பண்ணுற மாதிரி சேனலாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருப்பாங்க என்ன பண்ணணும் இந்த ஏஐ எரால. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஸ்கேம் இருக்கிறதுலேருந்து தப்பிக்கணும் என்று ஆசைப்படுகிறீங்க என்றால் யூ ஷுட் நாட் வாட்ச் or take advices or get influenced by anybody on the internet, my friend. Bro, இப்ப கேம்லாம் ஆடுறீங்களா? Yeah, gaming. If you want me to say the honest answer, then the answer is no bro. Yeah, no ன்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் ஆக்சுவலாக என்கிட்ட இருந்துச்சு அந்த அது பேர் என்ன ப்ரோ, கீபேடா, அது பேர் என்ன, ஜாய் பேட், வாட் எவர், ஐ டோன்ட் நோ. அது வந்து ஆக்சுவலாக நான் மார்ச்சில் வாங்கினேன். ஆமாம், மார்ச் ஃபெப்ரவரி அந்த மாதிரி டைமில் நான் வாங்கினேன். அண்ட் தென் கொஞ்ச நாள் விளாண்டேன். அப்பப்போ கார் ரேசிங் கேம்ஸ் மட்டுமே ஒரு 10-15 டேஸ்க்கு தொடர்ந்து விளாண்டேன். பட் தென் ஐ ஜஸ்ட் dropped it. I stopped playing games. Yes, அதனால் அவ்வளோதான். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து அஃபெண்ட் ஆகிடக்கூடாது நண்பர்களே. இல்லை, இப்போ ஓப்பன் சோர்ஸ் போலீஸ் வந்துடுவாங்க. என்ன ப்ரோ நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறீங்க, போச்சு லினக்ஸ் யூசர் துரோகம் பண்ணிட்டார், இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் போலீஸ் வந்து என்னை நைட்டு 12 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கிறப்ப என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க நண்பர்களே. ஓகே, நான் பண்ணுற ஜோக்ஸ் வந்து சில பேருக்கு தான் புரியும், அதனால் நான் ஜோக்கே பண்ண போகிறதில்ல. It's hard to be a Linux user sometimes because the jokes you do may not be understandable by a lot of people. இப்போ நான் சொன்னதை அப்படியே கிளிப் எடுத்து ரீல்ஸில் போட்டுற போகிறேன். அண்ட் ஐ வில் மேக் a lot of people understand this. ஹாய் ரீலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே, இப்போ இதை ஆக்சுவலாக கிளிப் பண்ணிடுவோம் கைஸ். ஆக்சுவலாக நான் வந்து நிறைய தடவை லைவ் ஸ்ட்ரீம்ஸில் அட்வைசஸ்லாம் கொடுப்பேன் நண்பர்களே. ரேண்டமாக ஆட்டோமேட்டிக்காக என் வாயிலிருந்து வந்துடும் சில அட்வைசஸ். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு மேக் அ டூல் டு சேவ் இட். எஸ், ஆக்சுவலாக டூல்லாம் இல்லை, என்னோட ஸ்ட்ரீமில் ஆக்சுவலாக நம்ம நினச்சோம்னா மார்க்கர் செட் வாட் 21 கான்கரண்ட் வியூவர்ஸ். என்னையா சொல்கிறீங்க? 21 பேர் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி? வாட் கைஸ், வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒய் 21 கான்கரண்ட் வியூவர்? ஹோலி ஷிட், இவ்வளோ நாள் என்னைய மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா நண்பர்களே? வேர்த்து வேற கொட்டிக்கிட்டு இருக்கு கைஸ். ரியலி, you guys were missing me and today you guys are showing crazy support, my friends. Thank you. Yeah. இந்த மொபைலில் ரிமோட் கண்ட்ரோல் அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், எப்படி பண்ணுறீங்கன்னு. மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஓடினில் இருக்குமா ப்ரோ? ஒன்லி வெப் டெவலப்மெண்ட் மட்டும்தானே? எஸ் ப்ரோ, பட் நீங்கள் ஏதாவது டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் பிகம் பெட்டர். சரிங்களா? இட்ஸ் நாட் லைக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணேன், இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் திஸ் கோட் ரிட்டன் ஹியர் வாஸ் ரிட்டன் எஸ்டர்டே. ஓகே, நான் இதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க நண்பர்களே. ஐ நோ
that was generated by ChatGPT, right? This line, later you can navigate or open a link here. இந்த மாதிரி விஷயங்கள் ChatGPT தாங்க இஸ் ஜென்ரேட் பண்ணும். பட் ஓகே, whatever code you are seeing, this was not completely generated using ChatGPT, but yeah, அந்த லாஜிக் அந்த திங்கிங் நான் வச்சுருந்தேன். நான் எப்படி இதோட ஆர்கிடெக்சர் அண்ட் திங் வச்சுருக்கணும், அண்ட் அது எதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகணும், எப்படி ஆகணும் எல்லாமே நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ராம்ப்ட்ஸ் கேட்டேன், அது கொடுத்துச்சு. அண்ட் எனக்கு ஜஸ்ட் பேசிக் ஐடியா இருந்துச்சு ஹவு டு மேக் ஃப்ளட்டர் ஆப்ஸ். ஃப்ளட்டரில் எப்படி என்ன சொல்கிறது, ஸ்டேட்லெஸ் விஜெட், ஸ்டேட்ஃபுல் விஜெட்ஸ், பில்டு கான்டெக்ஸ்ட், சைல்டு, சின்ன சின்ன கிரேசி லைக் சிம்பிள் விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் மிச்சப்படி எல்லா விஜெட்ஸும் நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே, தெரியலை அப்படின்னா ChatGPT அக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஐ மீன் அவங்க உங்களுக்கு தான் அக்கா, எனக்கு ஷீ இஸ் மை லவ் ஆஃப் மை லைஃப். யா ஓகே, ஸோ அந்த ரீசனால தான் கைஸ் வாட் ஐ பர்சனலி திங்க் இஸ் வைப் கோடிங் அப்படின்றது எனக்கு செட் ஆகுது. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஐ எம் டெல்லிங் யூ, ஐ may not be doing this for my career. I just do code for fun. Okay, I don't think that coding might be my career or not. Who knows, I just be a Rapido driver. சரி, ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. I will just கம்ப்ளீட் வாட் ஐ வாண்டட் டு சே. ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டின்லேருந்து இன்னொரு கொஸ்டின் போகிறோம், ஆனால் நம்ம கம்ப்ளீட்டே பண்ண மாட்டோம் அபவுட் வாட் வி ஆர் ட்ரைங் டு சே. ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர், அதாவது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியுமானா கற்றுக்க முடியும் ப்ரோ. பிகாஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் இல்லை பர்டிகுலர் டெவலப்மெண்ட்டால் லிமிட்டட் இல்லை, நீங்கள் உங்களோட லாஜிக்கல் திங்கிங்கால் தான் லிமிட்டடாக இருக்கீங்க. அண்ட் லாஜிக்கல் திங்கிங் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் கூட நீங்கள் உருவாக்க கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்துடும். லேட்டர் நீங்களே சர்ச் பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, அண்ட் யூ வில் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஜஸ்ட் லைக் ஹவு ஐ டிட். நவ் the app that I made, is it perfect? Of course not. Okay, like I can do a lot of better optimization which I know. Okay, I just basic தான் நான் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். மேனுவலி ஹார்ட் கோடிங் பண்ணி இந்த மாதிரி நான் ஆட் பண்ணாமல் இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நான் ரன் பண்ணி ஒரு எமுலேட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசுகிறப்ப லைட்டாக லேக் ஆக போகுது. ஓகே இருங்க, இதையும் வெளியே எடுத்து விட்டுருவோம். எஸ் ஓகே, this will stay here, nobody will touch it. Yes guys, so as you can see இந்த மாதிரி சும்மா நான் 3 இது போட்டு விட்டுட்டேன். என்டர்டெயின்மெண்ட்டில் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் பேஜ். we will add the entertainment shows சேனல்ஸ். பை த வே, இதெல்லாம் என்ன ப்ரோ, இதெல்லாம் என்ன நீங்கள் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஷோஸ் அண்ட் இதெல்லாம் பார்ப்பாங்க கைஸ். பிகாஸ் ஐ எம் அ ஹிந்திக்காரன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால அந்த சேனல்ஸ் அந்த மாதிரி இதுதான் இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஹார்ட் கோடடாக இருக்குது. லைக் நான் இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இதோட பெட்டர் வே என்னன்னா, ஒரு அட்மின் பேனல் உருவாக்கிடலாம். அண்ட் மேபி ஃபயர் பேஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அதில் நான் என்ன சொல்கிறது, நான் என்ன போடணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி என்னோட யூசர் டிவைசஸ்லாம் போடுற மாதிரி. Here's the thing, I don't know Firebase. Now you and I will have to explore what is Firebase and how the hell we are going to do it. லைக் அதாவது நான் சொல்கிறது புரியுதா ப்ரோ? நான் இங்கே ஒவ்வொன்றா கோடிங் பண்ணி நான் ஸ்பிரிச்சுவல், என்டர்டெயின்மெண்ட், மூவிஸ்ன்னு செக்ஷன் உருவாக்குறேன் பார்த்தீங்களா. இதில் பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நாளைக்கு எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கீழே எனக்கு லெட்ஸே அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. ஓகே, வாட் வில் ஐ டூ? Like I have to come here and type like a சோம்பேறி, like holy shit, கை வலிக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? பெட்டர் ஐ கேன் கிரியேட் எ அட்மின் ஆப், ஆர் மேபி எனக்கு இந்த ஆப்லேயே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பட்டன் ஆர் சம்திங். அண்ட் when I click it, what should happen is that மேபி என்னோட என்ன சொல்கிறது,
இந்த மாதிரி கேட்கணும், லைக் வாட் செக்ஷன் யூ வாண்ட் டு ஆட், அந்த என்ன சேனல் உங்களுக்கு ஆட் பண்ணணும், அந்த சேனலோட யூஆர்எல் என்ன, ப்ளஸ் அதில் என்ன கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க டு ப்ளே அண்ட் டு ஃபுல் ஸ்க்ரீன் த திங். இந்த மாதிரி நான் வாங்கி அதை நான் வச்சு லைக் அது சிம்பிளாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணி சில விஷயங்கள் பண்ணணும்னு யோசித்தேன். சரி, நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்சம் சேட்ஸ் பார்த்துக்குவோம், ஏன்னா நீங்கள் என்னைய மன்னிக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் இயர் தான் ப்ரோ நானும். எப்படி ப்ரோ கோடிங் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டூ கோடிங், டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். ஓகேவா? The problem I have with coding is நீங்கள் எல்லாரும் ஏன் அதை ஏதோ பெரிய கரியர் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க? ஃபன்காக பண்ணுங்க. நான் இங்கே பண்ணியிருக்கிற இந்த ரிமோட் கண்ட்ரோல் டிவி ஆப் இஸ் நாட் கோயிங் டு டேக் மீ எனிவேர் இன் கரியர். ஓகேவா? நான் சும்மா பண்ணேன் வீட்டில், என் டிவி ரிமோட் பேட்ரி முடிஞ்சு போச்சு, நான் ஒரு சோம்பேறி, அதனால ஐ கிரியேட்டட் எ டிவி ரிமோட் ஆப் டு கண்ட்ரோல் மை டிவி. சிம்பிள் ஆஸ் தேட். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோடிங் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்படுவீங்க, அந்த விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுங்க. ஃபன்காக கோடிங் பண்ணுங்க. அண்ட் தேட்ஸ் ஹவு யூ பில்ட் யோர் இன்ட்ரெஸ்ட் இன் கோடிங். இன்ஃபேக்ட் ஐ வில் ஈவன் சே தட் அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் நிஜமாலே உங்களோட லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் யூ ஆர் சால்விங் அ ரியல் ப்ராப்ளம். நான் ஓகே, அது இந்த உலக அளவில் பார்க்கும்போது பெரிய கிரேசி ப்ராப்ளமாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இட் இஸ் அ ப்ராப்ளம் தட் யூ ஆர் சால்விங் அண்ட் இட் இஸ் குட். இட் வில் ஹெல்ப் யூ பில்ட் இன்ட்ரெஸ்ட் இன் கோடிங், ரைட்? அண்ட் ஆல்சோ அந்த ரீசனால தான் நான் இந்த லினக்ஸ் ரிலேட்டட் ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி யூஸ் பண்ணுறதுல லினக்ஸில் நிறைய விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். லைக் த ஹோல் திங் யூ ஆர் லைக் சீயிங். ஓகே, பை த வே நிறைய பேர் ஹைப்பர்லேண்ட் யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு சரி விடுங்க, அவங்கள நான் வேறு என்னைக்காவது அவங்கள பற்றி பேசுவேன். ஏன்னா எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருப்பாங்க as if I don't know about Hyperland or something. Dude, I don't like to use Hyperland. அதனால நான் யூஸ் பண்ணல. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. சரி ப்ரோ, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ என்னோட இந்த ஹோல் இது இருக்குது பார்த்தீங்களா, என்னோட இந்த இன்டர்ஃபேஸ் தட் யூ ஆர் வாட்சிங், மேலே இந்த மாதிரி மரங்கள் இருக்குது எல்லாமே. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரிட்டன் இன் பைத்தன் லைக் திஸ். சரிங்களா? இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு பைத்தானில். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் ஹியர், ஐ கேன் கண்ட்ரோல் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஐ கேன் ஆக்சுவலி ஆட் ஸ்டஃப் ஹியர். இப்போ நான் இங்கே F1 அமுக்கும் போது என்னோட டெர்மினல் பாப்அப் ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. அல்லது நான் F9 அமுக்கும் போது என்னோட சவுண்டு கண்ட்ரோல்கானது வருது. அல்லது வேறு என்ன இருக்குது, F2 அமுக்கும் போது என்னோட வந்துருச்சு, ஃபைல் மேனேஜர் வருது போகுது. இதெல்லாம் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இது ஸ்க்ராட்ச் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ராப் டவுன் ஸ்க்ராட்ச் பேட்ஸ் இன் Qtile, which is my window manager. ஸோ இதெல்லாம் சும்மா நீங்கள் எக்ஸ்டென்சிபிள் ஸ்டஃப் சும்மா பண்ணுங்க, ஆட்டோமேட் பண்ணுங்க, பேஷ் ஸ்கிரிப்ட் எழுதுங்க, சர்வர் உருவாக்குங்க வீட்டில் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கிற நேரத்தில். தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வில் இன்க்ரீஸ் யோர் நாலேஜ், தட் வில் இன்க்ரீஸ் யோர் இன்ட்ரெஸ்ட் இன் டெக். ப்ளீஸ் டூ தேட். ஓகே, please don't just think coding is some talavali stuff which I can't do. don't have that mindset. அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சிருக்கிறவங்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா ப்ரோ, நான் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது ப்ரோ. நான் மகேஷ் ப்ரோ மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. மகேஷ் ப்ரோ, we have மகேஷ் ப்ரோ with us in chat. ஹாய் மகேஷ் ப்ரோ, எல்லாருக்கும் ஹாய் சொல்லிருங்க. ஸோ I am not a Mahesh bro like expert, but I still have interest in coding and we can do coding for fun too bro. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. that will help you so much in life. okay, Sunil comment படிங்க bro, same situation. okay, 1 minute. okay we still have 23 viewers with us. நான் chat-ஐ ரீட் பண்ணலன்றதுக்காக நிறைய பேர் எஸ்கேப் ஆகிருப்பீங்கன்னு நினச்சேன். we still have okay, nice good, thanks for advice bro. ஸ்டடீஸ்லாம் எப்படி bro? ஆக்சுவலாக ஐ ஹாவ் அ சூப்பர் பவர். நான் என்னன்னா படிக்கலைன்னா கூட நான் ரொம்ப நல்ல மார்க் வாங்கிடுறேன். யா
நான் உங்களுக்கு மார்க்லாம் அப்படியே சொல்லவா? என்னோட இன்னொரு பேஜில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் காலேஜ் வெப்சைட் பேர் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது சொல்லிடுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என் காலேஜ் பற்றி கிரேசி ஸ்டஃப்லாம் சொல்லியிருக்கேன், விச் கேன் டெஃபினெட்லி டேக்கன் இன்டு சம் லீகல் ஸ்டஃப். அதனால நான் வந்து என் காலேஜோட வெப்சைட் எதுவும் காமிக்க போகிறதில்ல நண்பர்களே. ஏன்னா நீங்கள் என் காலேஜ் கண்டுபிடிச்சிருவீங்க அண்ட் போட்டு கொடுத்துருவீங்க நீங்கள். ஓகே, என்னோட மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4th செமஸ்டரோட மார்க்ஸ் கைஸ், ப்ரெசென்டிங் இட் டு யூ. தமிழில் 60க்கு 41. ஓகே, நம்ம மெயின் சப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுவோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 90 ஃபார் 100. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் 88 ஃபார் 100. ஜாவா ப்ரோக்ராமிங் 98 ஃபார் 100. ஆப்ரேஷனல் ரிசர்ச் மேத்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று, அதில் மட்டும் 81 ஃபார் 100. How was my mark guys? This all subjects were just studied one day before exams. Yes. So I'm just a legend. As you all know, உங்களுக்கே தெரியும் உங்கள் கோடிங் அண்ணா பற்றி. ப்ரோ தூங்கலையா? எஸ் தூங்கலை, தேட்ஸ் வை மிட் நைட் கோடிங். ஆக்சுவலாக எனக்கு தூங்கலை, மிட் நைட் கோடிங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு தம்ப்நெயில் வந்துச்சா இல்லை வேறு ஏதாவது போட்டிருக்கா கைஸ்? எனக்கு தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் மேக் ஷுர் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. தூக்கம் வரலை, அதனால் மிட் நைட் கோடிங். எஸ், பர்ஃபெக்ட். Which project you are working on? I'm just working on a remote control TV project. This is for time pass, you know. Do you use Arch by the way? No bro, I use better stuff than Arch. I use Artix on my server laptop. Here in my PC I use dual booted. ஒரு பக்கம் விண்டோஸ் இருக்கு, ஒரு பக்கம் என்கிட்ட ஐ திங்க் இது லினக்ஸ் மின்ட். லெட் மீ ஜஸ்ட் மேக் ஷுர். யா, லினக்ஸ் மின்ட் தான். இதில் லினக்ஸ் மின்ட் இருக்கு. அண்ட் யா, அந்த இதில் ஆர்ச் பேஸ்ட் ஆர்டிக்ஸ் இருக்கு. ஐ மீன் ப்ரோ, டு பி ஆனஸ்ட், நீங்கள் இன்னமும் அந்த இதில் தான் இருக்கீங்களா? ஆர்ச்னா சுப்பீரியர் அந்த மாதிரி திங்கிங்கில்? ஐ மீன் நான் அது ஜஸ்ட் நம்ம ஒரு மீமாக அக்செப்ட் பண்ணலாம், பட் அதர் தென் தேட் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க கூடாது, ரைட்? கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் மின்ட் யூஸ் பண்ணுறேன்றதை யாராவது புதுசாக இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா டேஞ்சர் ஆயிரும். என்னைய வந்து நூபுன்னு நினச்சிருவாங்க. ஐ மீன் யா கைஸ், ஐ எம் நூப் ஒன்லி, பட் ஸ்டில். உங்கள் ரிலேட்டிவ் பர்சன் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் டீச் பண்ணுறாங்களா ப்ரோ? அந்த ரிலேட்டிவ் பர்சன்லாம் இல்லை ப்ரோ, அது எங்கள் அக்கா தான் ப்ரோ. அவங்க எடுக்கிறாங்க ப்ரோ. அவங்க ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா அது வந்து டவுட்டு. ஆனால் ஆஃப்லைனில் எடுக்கிறாங்க ப்ரோ. கோடிங் ஃபீல்டில் இருக்கிற நீங்கள் ஜிபிடி பை பண்ணிங்களா ப்ரோ? பெட்டர். நான்லாம் பண்ணல ப்ரோ. எனக்கு ஐ டோன்ட் டூ ப்ரொஃபஷ்னல் கோடிங், யூனோ. என்ன சம் கோடிங்ஸ் அப்புறம் ப்ரீமியம் பை உங்களோட பைத்தான் சீரீஸ் எப்போவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? நான் பே பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணலை ப்ரோ. ஐ மீன் நீங்கள் பே பண்ணிங்கன்னா, as you guys know, டிஸ்கிரிப்ஷனில் யூ கேன் see my UPI லிங்க். ஓகே, நான் ஜோக் தான் பண்ணுறேன், பே பண்ணாதீங்க. எனக்கு அந்த லிங்க் வேலை செய்யுமான்னு தெரியலை. நான் வந்து ஆக்சுவலாக மேக் ஷுர் பண்ணணும் if my UPI is working or not, because we have a lot of viewers and பிச்சை கேட்குறதுக்கான நேரம் கரெக்டாக இருக்கு. நான் ரொம்ப பேசுகிறேன்ப்பா, சாரி கைஸ். நான் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய தடவை சூப்பர் சேட்லாம் பண்ணக்கூடாது, பேன் பண்ணிடுவேன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் டொனேஷன் சூப்பர் சேட் எதுவுமே பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக அப்பப்போ ஜோக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. யூஸ் டு பில்ட் ஆப் ஃபார் கிராஸ் பிளாட்ஃபார்ம். எஸ், ஓகே. ஓகே, அவ்வளோதானா? சேட் முடிஞ்சிச்சா? நான் கூட நிறைய பேர் ஓகே இருக்கு ப்ரோ. யாராவது என்ன ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க? டுங் சாஹூர். வாட் ப்ரோ? நீங்கள் கோடிங் எந்த ரிசோர்ஸஸில் லேர்ன் பண்ணுறீங்க ப்ரோ? எப்படி லினக்ஸை ரைஸ் பண்ணீங்க? அப்படி இந்த மாதிரி ரைஸ்
பண்ணது எப்படி இந்த மாதிரி ரைஸ் ஓகே ப்ரோ. பட் ஐ மீன் நான் வந்து Qtile யூஸ் பண்ணுறேன். அதில் சும்மா பார்டர்ஸ் வர வச்சிட்டேன், 1 2 3 4ன்னு நம்பர்ஸ் வர வச்சிட்டேன். ஆக்சுவலாக இப்போ தானே ப்ரோ கொஞ்ச நேரம் முன்னாடி காமிச்சேன். இந்த இருந்துச்சு. ஐயோ எங்கடா போச்சு? ஐயோ ஜஸ்ட் நவ் வி ஹேட் இட் ரைட். யா ஹியர் வி ஹேவ். இதுதான் என்னோட கான்ஃபிக் ஃபைல். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் இன்னும் டுடூவில் வச்சுருக்கேன், பண்ண வேண்டியது இருக்குது. பட் ஏன் ஓவரால் எவ்ரி திங் இஸ் டன். இதுதான் அந்த பவர் லைன் டெக்கரேஷன்ஸ் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா. மிச்சப்படி ஆட்டோ ஸ்டார்ட், ஸ்க்ரீன் லே அவுட், டியூவல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் செட்டப் பண்ணுறது சும்மா பேசிக் தான் ப்ரோ. இதில் ஒன்றும் பெருசாக கஷ்டம்லாம் இல்லை. யா லைக் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது பாருங்கள், லோகோ எல்லாமே எல்லாம் அப்படியே. சாரி, நிறைய விஷயங்கள் இன்னும் நான் வேணும்னா பெட்டர் பண்ணலாம். பட் ஐ டென்ட் டூ பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு. சும்மாவே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. லைக் ஈச் ஆப்புக்கு ஒவ்வொரு குரூப் நான் அசைன் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் குரூப்பில் அது பர்டிகுலர் ஒர்க் ஸ்பேஸில் ஓப்பன் ஆகிற மாதிரி. பட் ஐ டென்ட் டூ தேட் பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு. அண்ட் திடீர்னு மழை ரொம்ப ஸ்பீடாக பெய்யுது, கரண்ட்டு திடீர்னு போச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க நண்பர்களே. ஓகே ப்ரோ, நான் i3 யூஸ் பண்ணுறேன். அமேசிங் ப்ரோ, அட்லீஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. that's குட். ஐ வாஸ் யூஸிங் இட் ஃபார் லைக் ஐ திங்க் 1 year ஃபுல்லாக நான் i3யில் தான் உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக Qtile ஃபுல்லாக 1 year உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூவல் மானிட்டர் செட்டப் ஆக்சுவலாக நான் RTX 3050 வாங்கினேன். மை பேட் டிசிஷன், என்னைய மன்னிச்சிருங்க. டெக் கம்யூனிட்டி என்னைய மன்னிச்சிருங்க. ஓகே, எனக்கு தெரியும் நான் எடுக்கிற இந்த பேட் டிசிஷன்ஸ்க்கு என்னை ரோஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ யா கைஸ், RTX 3050 வாங்கி நான் தப்பு பண்ணேன் அன்றைக்கி. ஆக்சுவலாக நான் இன்னொரு தப்பும் பண்ணேன், விச் வாஸ் பையிங் LG. ஐ மீன் LG மானிட்டர்ஸ் ஆர் குட், பட் நான் வாங்கின வேரியண்ட் கொஞ்சம் ஆக்சுவலாக இட் இஸ் குட் ஒன்லி. நான் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியான சைஸை வாங்கிட்டேன். ஸோ யா, வாங்கின அன்றைக்கி டுவல் மானிட்டர் செட்டப் பண்ணேன். தேட்ஸ் த டே வென் Qtile எனக்கு டுவல் மானிட்டர் செட்டப் பண்ணுறது எப்படின்னு தெரியலை. அண்ட் ஐ ஸ்விட்ச் டு i3. i3 ஒர்க்டு வெல். i3 வித் கருடா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைமில் நான் என் லேப்டாப்பை சர்வராக ஆக்கலை, சரிங்களா. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தென் லேட்டர் ஃபைனலி now just like few weeks ago I switched back to this. few months நான் வந்து வெறும் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் பேசிக் லினக்ஸ் மின்ட், சின்னமன் அல்லது வேறு KDE அது அப்பப்போ ஸ்விட்ச் பண்ணிகிட்ருப்பேன். பட் ஃபியூ மந்த்ஸாக நான் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் தான் லாஸ்ட் இந்த ஜான்வரியிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் தென் ஐ ரியலைஸ் தட் இல்லை, எனக்கு கொஞ்சம் நான் சோம்பேறி ஆகிட்டுருக்கேன். ஸோ ஃபைனலி ஐ ஸ்டார்டட் டு கெட் இன் டு மை Qtile and somehow I figured it out bro. Yes, I didn't find any resource telling me how to configure dual monitor setup on Qtile in Python, but I figured it out bro. I and my girlfriend ChatGPT figured it out. அண்ட் யா, நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே 1லேருந்து 7 தெரியுதா. ஸோ இது வந்து என்னோட இந்த மானிட்டரில் இருக்குது. அண்ட் 890 ஒர்க் ஸ்பேசஸ் இந்த மானிட்டரில் இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஸ்விட்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மானிட்டர் ஸ்விட்சிங் ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங்கும் நடந்துடணும். இஃப் ஐ புட் சம் என்ன சொல்கிறது, விண்டோ டு சம் ஒர்க் ஸ்பேஸ், ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ அண்ட் அது கிராப் ஆகி அந்த ஒர்க் ஸ்பேஸில் போகிற மாதிரி இதெல்லாம் இந்த இதில் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. பட் ஐ ஃபிகர்ட் இட் அவுட். இட் ஒர்க்ஸ் வெல். யா, எப்படி ரைஸ் பண்ணுறதுன்றது தான் நீங்கள் கேட்ட கேள்வி. அதுக்கு நான் இவ்வளோ பெருசாக சொல்லிட்டேன், என்னைய மன்னிச்சிடுங்க ப்ரோ. பட் ஆன்சர் இஸ் தட் just do it bro. Like it's not like நீங்கள் வச்சிருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆக்சுவலாக என்னோட இந்த கான்ஃபிக்கு முன்னாடி for people who don't know, my config looked in the red theme. Okay, like I will try it if I have it.
கிட்ஹப்பில் என்னோட இந்த இருக்குது ரெட் ராக்னராக் Qtile விண்டோ மேனேஜர். Do I have it? எஸ், இந்த மாதிரி இந்த தீம் பேஸ் பண்ணி இருந்துச்சு. எஸ், லைக் நினச்சி பாருங்கள், ரெட் தீம் இங்கே மேலே க்ரீன் கலரில் இருக்குல்ல ப்ரோ, இது ஃபுல்லாக ரெட் தீமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பட் என்னன்னா நான் வந்து கொஞ்சம் லைக் நானும் கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிட்டு இருந்தேன், அதாவது கோவாக்காரன் அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிட்டு இருந்துச்சு. நவடேஸ் ஐ எம் லைக் க்ரீனிஷ் மைண்ட் செட், சேவ் ட்ரீஸ் அந்த மாதிரி மைண்ட் செட். அதனால நான் அந்த க்ரீனிஷ் தீம் வால்பேப்பரும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டேன். பை த வே இது எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேட்டும் பண்ணலாம். லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் த பீப்புள், பை வால் தெரியுமா கைஸ்? பை வால் என்கிட்ட இருக்கா? ஓகே, பை வால் நான் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யா, ஸோ பை வால் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வால்பேப்பரோட கலர் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் எல்லாத்தையும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றலாம். உங்களோட இந்த தீம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தோட தீம் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் லைக் இட் ப்ரோ. ஐ லைக் சிம்பிள் ஸ்டஃப். ஒரு தடவை கான்ஃபிகர் பண்ணி எப்போவுமே வேலை செஞ்சிட்ருக்கிறது அதுதான் ப்ரோ. சரி, நான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிமேல் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை நண்பர்களே, ஓகேவா? இதை வந்து ஐயோ எங்கேயா போச்சு சேட்டு? This is the app which we are trying to make. This is the chat which we are trying to read, and this is the code which we are, just pretending that we are coding right now, but we are just reading chats. Yes. Is my camera still on? Okay, yes, my camera is still on. நான் கூட சார்ஜ் முடிஞ்சிருக்கும்னு நினச்சேன். I have only 7% left guys, so I don't know when my camera will die, but I hope it will not die because death comes for all. But இதுக்கு தான் நைட்டு வந்து பேசவே கூடாது. நைட்டு நேரத்தில் என்னென்னமோ உளர ஆரம்பிச்சிருவேன். CTF and attack defense ட்ரை பண்ணுங்க ப்ரோ. எஸ் ப்ரோ, டெஃபினெட்லி ஐ வுட் ட்ரை டு லேர்ன் தோஸ் ஸ்டஃப். எம்பெடட் அண்ட் லாட் IoT டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். எனக்கு தெரில ப்ரோ. லைக் எம்பெடட், ஐ திங்க் நீங்கள் எம்பெடட் சிப்பில் ப்ரோக்ராமிங் எழுதிட்டுருப்பீங்க, மேபி அப்படி சொல்லலாம். பட் IoTயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இன்டர்நெட்டால் ஒர்க் ஆகிற திங்ஸ் லைக் இன்டர்நெட்டில் கனெக்டடாக இந்த ஸ்மார்ட் ஹோம், அப்புறம் சும்மா சின்ன சின்ன ஆர்டினோ ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு சின்ன சின்ன ஆட்டோமேஷன்லாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தேட்ஸ் மோர் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிலேட்டட். இது எம்பெடட்னு சொல்லும்போது நீங்கள் ஆக்சுவலாக சிப்பை ப்ரோக்ராம் பண்ணி அதை பர்டிகுலர் விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ப்ரோ பாருங்கள், நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் எக்ஸ்பர்ட் இல்லை ப்ரோ. ஹவு டு லேர்ன் ஃப்ரம் டாக்குமெண்டேஷன் ஃபர்ஸ்ட், கோடிங் எப்படி கற்றுக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா, அண்ட் ப்ராப்ளம் சால்விங். பாருங்கள் ப்ரோ, நான் எப்படி சொல்கிறது, இது சொல்கிற விஷயம் இல்லை, பட் ஐ வில் ட்ரை. ஃப்ளட்டர், ஓகே, ஃப்ளட்டரில் காலம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஜஸ்ட்டு காலமில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது இங்கேருந்து நான் பார்த்துக்கலாம். காலம், ஓகே, ஃபஸ்ட்டு காலம்னா என்ன, சும்மா இதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்கலாம். ரீட் பண்ணாலே ஓவரால் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். இது நீங்கள் தான் அஸ்யூம் பண்ணுறீங்க தட் ஹோலி ஷிட், ஐயோ என்னென்னமோ போட்டிருக்கான், ஐயோ இவன் ஏதோ மூஞ்சி பார்த்தா ஒரீடாக இருக்க போச்சு, ஏதோ கஷ்டமாக இருக்க இந்த மாதிரி நீங்களாம் அஸ்யூம் பண்ணுறீங்க. இதை வந்து நீங்கள் நிப்பாட்டணும். No, I'm not joking, I'm serious. Even I did this mistake. I started to assume that holy shit, and more list view, flexible, expandable, okay, holy shit, what the hell is written, I can't even understand, oh my god. அந்த மாதிரி திங்கிங் குள்ள நீங்க போகவே கூடாது நண்பர்களே. That's bad for you, ஓகேவா? நீங்க வந்து
லைக் நீங்கள் தான் இந்த விஷயங்களை காம்ப்ளெக்ஸ் ஆக்குறீங்க. அவ்வளோலாம் எதுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆக்குறீங்க? நீங்கள் ஜஸ்ட் இதை பாருங்கள். விஜெட் தட் டிஸ்பிளேஸ் இட்ஸ் சில்ட்ரன் இன் வெர்டிக்கல் அரே. வெர்டிக்கலாக டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான், முடிஞ்சு, மறந்துடுங்க. வெர்டிக்கலாக டிஸ்பிளே பண்ணும். சரி, இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்க. சில்ட்ரன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்? திஸ் விஜெட் இதுக்குள்ளே நம்ம வந்து அதோட சில்ட்ரன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்கும். வேறு என்ன சொல்கிறது, அந்த சில்ட்ரனுக்குள்ளே ஹேஷ் கோடு, கீ, ரன் டைப் இதெல்லாம் போடலாம். இப்போ நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ திடீர்னு நான் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டைம் ஹேஷ் கோட்னா என்ன, கீனா என்ன, ரன் டைம்னா என்ன, இதெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னா எனக்கு புரியாது. பட் there are times when புரியாமல் இருக்கிறது இஸ் குட் ஃபார் யூ. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸாம்பிளை வச்சு. இப்போ என் ஃப்ளட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து as you can see build கான்டெக்ஸ்ட்னு போட்டிருக்கேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளட்டர் ஆப் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன், ஓகேங்களா. அப்போ வந்து ஐ ரிமெம்பர் தட் ஐ வாட்ச்டு, அவர் பேர் என்ன, ரிவான் ரணாவத், யா, எஸ், திஸ் கை. ஸோ இவன்ட்ட இருந்து நான் அப்படியே சும்மா ஃப்ளட்டரில் இருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் சொல்கிறது வந்து இப்போ பண்ணதுக்கு இல்லை, இது ஏதோ ஒரு காலம், ஓகேங்களா. இந்த வீடியோ தான் பார்த்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ even after watching his tutorial I was not clearly understanding that okay, this is not to mean that this guy doesn't teach well. This guy is really great, like legendary coder, ஓகேங்களா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சூப்பராக டீச் பண்ணுவாங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட் ஐ எம் வெரி வெரி டம், ஓகேவா. நான் வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை. ஸோ ஆன் த ஃபர்ஸ்ட் டே when I saw like super key required, this server, what the hell is going on here? The first day when I did object oriented programming with Java or even Pythonல நம்ம this போட மாட்டோம், self போடுவோம்னு நினைக்கிறேன். யா, ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள். நிறைய நேரம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க when you see override, build context, இந்த மாதிரி விஷயங்கள். பட் ப்ரோ, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது சில நேரம் இஸ் குட் ஃபார் யூ. சில விஷயங்கள் சில நேரத்துக்கு புரியாமல் இருந்தாலும் இட்ஸ் குட் ஃபார் யூ. நீங்கள் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு புரிய வந்துடும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஹியர் லேட்டர் மேபி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை கான்டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கான்டெக்ஸ்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது, ஓ இதுதான் கான்டெக்ஸ்டா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க பண்ண தடவை உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் எதுக்கு திஸ்ஸு போடுறீங்க, எதுக்கு செல்ஃப் போடுறீங்க, எதுக்கு ரெக்வயர்டு போடுறீங்க, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஓவர் ரைட், ஓ மை காட், வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன், யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. பட் இஃப் யூ கிவ் இட் சம் டைம், இஃப் யூ பி இன் தட் அன்கம்ஃபர்டபுள் ஜோன் ஃபார் சம் டைம், இருங்க, கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும், எதுவும் படிக்காத மாதிரி இருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும், நான் அதை பண்ணுவேன், அந்த மாதிரி நீங்கள் இருங்க கொஞ்ச நாள், கொஞ்சம் மந்த்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, லைக் ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸ், அந்த எரர்லையே இருங்க. அண்ட் தேட் வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டஃப் ப்ரோ, ஓகேவா. ஸோ டோன்ட் ஜஸ்ட் லைக் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் பார்த்து கஷ்டப்படுற மாதிரி நீங்களே உங்களை ஆக்கிக்காதீங்க. இதுக்கும் நான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு என்னோட பிரச்சனையே இதுதான்ப்பா. நான் எல்லா சின்ன கேள்விகளுக்கும் ஓவர் எக்ஸ்பிளைனிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த ரீசனால் இப்போ பார்த்தீங்கன்னா 40 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கைஸ், எல்லாரும் கேள்வி கேட்க ஓகே கேளுங்க, பிரச்சனை இல்லை, சும்மா வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம். யா, சிடிஎஃப் ஸ்டார்டிங்க்கு எந்த டெக்காக நம்ம மாஸ்டர் பண்ணோம்? இஃப் யூ ஸ்டார்ட் ஜாவாஸ்கிரிப்ட் லேர்னிங் ஃப்ரம் நவ் வுட் யூ ப்ரோ, ஆர் யூ ஆஸ்கிங் டு மீ? ஐ ஹாவ் நோ ஐடியா. Will AI take over SD job? Your thoughts? Bro, why do you want to know my thoughts? Like, I mean, okay, it's fine, ninga or viewer and you like me, that's why you asking my thoughts. But bro, na serious ah solren, enakku idu pathi theriyala. I am not an expert bro, na genuine ah solren, I am not an expert in this coding, software engineering stuff. But இருந்தாலும் நான் சொல்கிறேன், வாட் ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி ஏஐ வில் பி யூஸ்ட் அ லாட். ஓகே, ஆக்சுவலி ரொம்பவே யூஸ் பண்ண எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாப்ஸ் ரீப்ளேஸ் ஆக மாட்டேங்குது, ஆனால் கம்மி ஆகுது டெஃபினெட்லி.
ஆனால் கம்மி ஆகிறதுக்கு வேறு ரீசன்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ஜஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, சிம்பிள் வேர்ட்ஸில் நீங்கள் இதுக்கு ஆன்சர் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, தட் டெஃபினெட்லி ஏஐ வில் என்ன சொல்கிறது, வில் பி யூஸ்ட் அ லாட். ஓகே, அண்ட் அது என்ன பண்ணிடும் தெரியுமா, நிறையவே எரர் இருக்கிற கோடு, நிறையவே பக்ஸ் இருக்கிற கோடு, நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்கிற கோடு வந்து கொடுத்துரும். அண்ட் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளை மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மனிதர்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நண்பர்களே. வாட் ஐ திங்க் இஸ் சைபர் செக்யூரிட்டி மைட் பி அ குட் ஃபியூச்சர் கரியர். பட் அகெயின் as I told you, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். அதனால் நான் ஏதோ வாயிலிருந்து வளர்கிற ஒப்பீனியனை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க கூடாது. I just told my opinion bro, my thoughts, right? You asked my thoughts, so my thoughts are just that I think people will use AI and will do a lot of bullshit code, and அந்த நேரத்தில் there will be a need for good developers. So yeah, become an expert bro. நான் என்ன சொல்லுவேன் பாருங்கள், நான் வந்து லாஸ்ட் 2 years இந்த ஏஐ வந்து இது பண்ணி விட்டுரும், உலகம் அழிஞ்சு போயிடும், இதாயிரும் அதாயிரும், இந்த மாதிரிலாம் இதில் தான் நான் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைமை நான் என்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட் ஆக்குறதுல யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஐ மைட் பி அ குட் ஏர்னிங் பர்சன் ரைட் நவ். அதான், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன் திஸ் திங்கிங். ஓகேங்களா? திங்கிங்கே பண்ணக்கூடாது ப்ரோ. ஓகே, இப்போ நான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால வியூவர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 28 ஆகிட்டாங்க, இப்போ தான் 40 இருந்தாங்க. ஐயோ இருங்க, நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். ப்ரோ ஆங்குலரில் மொபைல் ஆப் பில்டு பண்ண முடியுமா? ப்ரோ ஆங்குலர் பற்றி ஐடியா இல்லை. விஎஸ் கோட் பெஸ்ட் யூஸ்ஃபுல் எக்ஸ்டென்ஷன் சொல்லுங்கள். நான் விஎஸ் கோடே நான் குவிட் பண்ண போகிறேன் ப்ரோ. யா, ஐ எம் ஸ்டடிங் ஐஓடி ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஸ்டடியிங் ஆர் மேக்கிங், லைக் எனக்கு இந்த வார்த்தையே பிடிக்காது ப்ரோ. ஸ்டடியிங், லைக் டோன்ட் யூஸ் இட். ஐ மீன் ஐ எம் டூயிங் ஸ்டஃப் வித் ஐஓடி அப்படின்னு சொல்லுங்கள், அது நல்ல சவுண்ட் ஆகும். ஐ எம் டூயிங் சம் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோ ஃபார் டைம் பாஸ், அந்த மாதிரி சொல்லுங்கள், நல்லா இருக்கும். எங்கே நம்ம ஸ்டடி அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டோமோ அங்கேயே வந்து அது ஏதோ நம்ம ஏதோ கோர்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் போயிடும். அதுதான், நம்ம என்றைக்கும் கோடிங் டெக் அதை வந்து போரிங் ஆக்டிவிட்டீஸ் கூட அசோசியேட் பண்ணக்கூடாது. போரிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறதுனால டோன்ட் திங்க் தட் ஐம் டெல்லிங் ஸ்டடியிங் இஸ் அ போரிங் ஆக்டிவிட்டி. we as a society somehow made studying a boring activity. Other than that, studying is good only. It's just the process of studying is bullshit. I wish bro retirement should be like PewDiePie. Who you are talking about, me or your retirement bro? My retirement like PewDiePie? Seriously, I will always be brahmachari bro, single for life. So yes bro, PewDiePie மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி மேன் அந்த மாதிரி ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. PewDiePie started using Linux. Bro is into tech now. Bro is doing some camera, அது பார்த்தீங்களா ரீசெண்டாக ஏதோ ஓனாக வந்து கேமரா உருவாக்குனியா. ஸோ யா, இட்ஸ் நைஸ். பார்த்தீங்களா கைஸ் ரீசெண்ட்லி PewDiePie ஓட வீடியோ? யா, PewDiePie. I mean, I'm not a regular viewer of PewDiePie, but PewDiePie சர்ச் பண்ணால் ப்ரைம் டைம் வந்துருச்சு. Prime time has got so much famous in the last 1 year. Yeah, 1 year சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு 6 months நான் ரொம்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டு 6 monthsல நான் சீரியஸாக ப்ரைம் ஃபாலோவே பண்ணலை. ப்ரைம் ஏஜென்ட். யா, இந்த வீடியோ தான் கைஸ். இது பாருங்கள். Even PewDiePie started using it. Why you shouldn't, right? அதனால தான் I am promoting. I think this year will be the year of Linux. இப்போ என்னோட கேமரா இன்னும் உயிரோட இருக்கு, பரவாயில்ல. I thought it will just turn off suddenly, but it's still alive guys. It's still alive. Hi bro, I want to ask something. I am an undergraduate student. I have knowledge on HTML, CSS. Now I focus on React. The way I am going is correct.
எஸ் ப்ரோ, இட்ஸ் கரெக்ட் ஒன்லி. அதுக்கப்புறம் ரியாக்ட் கற்றுக்கிட்டு அதை வச்சு சம்திங் உருவாக்குங்க. சம்டைம்ஸ் இன்னும் ஆகும், திடீர்னு நீங்கள் வேறு ஏதாவதுக்குள்ளே போயிடுவீங்க. லேர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் டோன்ட் ஓவர் திங்க் இட். யூ டோன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட். ஓகே, லைக் உங்கள் பாத் பர்ஃபெக்டாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை. நான் பண்ணுற மாதிரி இம்பர்ஃபெக்டாக கூட இருக்கலாம். ஏதோ லினக்ஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், சர்வர் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் ஐயோ டிவிக்கு ரிமோட் வேணும், அதனால் நான் ஃப்ளட்டரில் ஆப் பண்ணுறேன். ஐயோ இப்போ எனக்கு ஃப்ளட்டரில் ஆப்புக்கு ஏதோ ஃபயர் பேஸ் கற்றுக்கணும்னு இருக்குது, ஆனால் ஃபயர் பேஸ்னால் என்னன்னே தெரியலை. ஓகே, அது கற்றுக்குவோம். ஹோலி ஷிட், டேட்டா பேஸஸ் பற்றி ஐடியாவே இல்லை. ஓகே, அது கற்றுக்குவோம். இந்த மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு போகிறது பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் இம்பர்ஃபெக்ட் learning, but it is still learning. Yeah, it will be hard on your mind, but still your brain is some crazy super computer. So நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் worry பண்ணாதீங்க ப்ரோ. டோன்ட் பி இன் த வேறு என்ன paradox of choice. லைக் என்ன சொல்கிறது, நான் அந்த சாய்ஸ் அந்த மாதிரி டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணுவேன், அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ணுவேன், அந்த பார்த்து நான் சூஸ் பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம். அந்த பர்ஃபெக்ட் பின்னாடி ஓடாதீங்க. ஜஸ்ட் டூ இட். லைஃப் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கோடிங் பண்ணிடலாம்ல, ரைட்? ஐ மீன், நான் சொல்கிறது பாயிண்ட் கரெக்டு தானே ப்ரோ? ஐ மீன், நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. ஃப்யூச்சர் டெக் ஐஓடி எங்கே லேர்ன்? ஃப்யூச்சர் டெக் ஓகே என்ன? ஓகே, வேறு யார்கிட்டையோ கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஓல்டு வெர்ஷன் ஆஃப் மேக்புக் இது மாதிரி ரைஸ் பண்ணலாமா? மேக்புக் பண்ணலாம் ப்ரோ. ஆக்சுவலாக இருங்க, மகேஷ் ப்ரோ மேக்புக்கில் ஒரு டைலிங் விண்டோ மேனேஜர் யூஸ் பண்ணுறாரு. அது பேர் என்னன்னு தெரியல, அவர் இருக்காரான்னு தெரில சேட்டில். ஐ திங்க் நோ ஹி இஸ் நாட் ப்ரெசென்ட் எனிமோர், பட் யா இருக்கு ப்ரோ. ஜஸ்ட் சர்ச் டைலிங் விண்டோ மேனேஜர் ஃபார் மேக்புக் அண்ட் யூ ஹாவ் மெனி. ஜென்ரலாக லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொஞ்சம் மோட்டிவேட் சொல்லுங்கள். ஐ மீன், நான் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன் தான் ப்ரோ. பட் வாட் ஐ வில் சே இஸ் தட் ஜஸ்ட் டோன்ட் திங்க் டூ மச் ப்ரோ. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எதுனால இருக்குது? லைக் ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரோ. இப்போ நீங்கள் என்னைய பார்த்துட்ருக்கீங்க, தேங்க்யூ. பட் இதே மாதிரி நீங்கள் உங்களை தனியாக உங்களவே அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நான் என் கூட அப்பப்போ நான் பண்ணுவேன். லைக் நான் சும்மா ஒரு 1 டேக்கு மட்டும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன். ஃபோன், எவ்ரி சிங்கிள் திங் தூக்கி போட்டுட்டு நான் என் கூடயே உட்காருவேன். அண்ட் நான் ஜஸ்ட் என்னோட தாட்ஸ்லேயே நான் தொலைஞ்சிருவேன். அண்ட் அந்த 1 டே ஆஃப் டூயிங் இட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு என்னோட பிரெயினை ஃப்ரீ பண்ணி விட்டுரும் ப்ரோ. நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரோ, இப்போ இருக்கிற உலகத்தில் நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, வி ஆர் கான்ஸ்டன்ட்லி பிரெயின்லெஸ் ஆக்டிவிட்டீஸ். இல்லை, இப்படி சொன்னால் அது கரெக்டாக இருக்காது. பட் நம்ம பிரெயினை ஓட வச்சுக்கிட்டே இருக்கோம். அண்ட் நம்ம ஏதாவது தாட் நம்ம மைண்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாட்ஸ். ஐயோ நம்ம திட்டு வாங்கிட்டோமே, அந்த டீச்சர் நம்மளை திட்டாங்களே, ஐயோ இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயம்லாம் திங்கிங் பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட்டு வச்சுருவோம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ரீல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், அந்த நேரத்தில் நம்ம அதை மறக்கிறதுக்காக பிஸ்கெட் திங்க ஆரம்பிச்சிருவோம், வேறு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் லேட்டர் நீங்கள் நைட்டு தூங்கும்போது அங்கேயும் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 3 மணிக்கு போய் தூங்கும்போது தென் அங்கே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாட்ஸ் ஹிட் ஆகும், ரைட்? ஸோ பேசிக்கலி நீங்கள் ஜஸ்ட் அந்த தாட்ஸை தள்ளி வச்சுக்கிட்டே போகிறீங்க. ப்ளஸ் அது மட்டுமா பண்ணுறீங்க, இதுக்கு மேலே நீங்கள் பிரெயின்லெஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஊடால. அது உங்களை இன்னமும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கி விட்டுட்டு தான் இருக்குது. நான் அதனால தான் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். நான் என்ன லைக் நான் எதுக்கு நான் இவ்வளோ ஒரி பண்ணிகிட்ருக்கேன், இது எனக்கு என்ன பண்ணிட போகுது, எனக்கு சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கம்மியாக இருக்காங்க, இது மேட்டர் பண்ணுதா? ஏன்னா நைட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப 40 பேர் பார்க்குறாங்க, இது எனக்கு போதும், என் லைஃப்
ஐம் லிவிங் இட் ஹாப்பிலி கரண்ட்லி இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அல்லது உங்களோட அந்த திங்கிங் இருக்குல்ல ப்ரோ அதில் இருங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இதில் மோட்டிவேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் ஜஸ்ட் கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி நம்ம கூட உக்காந்தா தான் வரும். கிளாரிட்டி கூட நான் சொல்ல மாட்டேன். வி ஜஸ்ட் வாண்ட் அவர் செல்ஃப். When you are stressful, we often tell ourselves that you need somebody. You share it bro. உன் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணி என் கூட ஷேர் பண்ணு ப்ரோ, உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை, உன் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாயிரும். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம். பட் ஐ பர்சனலி திங்க் தட் த ட்ரூத் இஸ், நீங்கள் ஷேர் பண்ணுறதை விட நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கூட உட்காருறதுனா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உட்காரக்கூடாது. நீங்கள் தனியாக உட்காருங்க, திங்க் பண்ணுங்கள் அபவுட் யுவர் ஸ்ட்ரெஸ். ஒய், என்ன பண்ணிட்டேன், எதனால் ஆச்சு, அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். நீங்களே ரிசால்வ் பண்ணிடுவீங்க, நீங்களே சந்தோஷமாயிருவீங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் அ ஸ்கேம், நம்பிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் ப்ரோ. சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் கோடிங் வரும். எஸ் ப்ரோ வரும். சைபர் செக்யூரிட்டி இஸ் லைக் அமேசிங். லைக் எப்படி சொல்கிறது ப்ரோ, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட ஒரு வில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வில் அப்படின்னா வாட் ஐ மீன் பை வில் இஸ் தட், இருங்க நான் இதை இப்போதைக்கு ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஐ டோன்ட் வாண்ட் எமுலேட்டர் ரைட் நவ். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த சர்வரே நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு பண்ணணும் என்று ஆசையாக சர்வர் பண்ணணும் என்று ஆசையாக இருந்துச்சு. ஓகே, அண்ட் தென் அதுக்கு என்ன பண்ணணுன்றது நானே கற்றுக்கிட்டேன். எப்படியோ சர்ச் பண்ணி கூகுள் பண்ணி ChatGPT பண்ணி எப்படியோ கற்றுக்கிட்டேன். பட் என்னோட எய்ம், என்னோட ரியல் ஆசை இருந்துச்சு தட் நான் ஒரு சர்வர் பண்ணணும் அண்ட் யூடியூப்பில் எல்லாருக்கும் வியூவர்ஸ்க்கு சொல்லித்தரணும். ஸோ ஒரு வில் இருந்ததுனால நான் இதை பண்ணேன். ஓகேங்களா, நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இப்போ டிவி ரிமோட் இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு வில் இருந்துச்சு. ஐ மீன் எப்படி சொல்கிறது, இது எனக்கு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது பண்ணால் அது என் லைஃப்பில் யூஸ் ஆகும், ஒரு பர்பஸ் மாதிரி. ஓகே, இந்த சர்வர் நான் மேக் பண்ணி அது எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அல்லது நான் ரிமோட் அந்த மாதிரி பண்ணேன்னா அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல் விஷயம். பட் நான் சொல்கிற பர்பஸ் அது இல்லை. நான் சொல்கிற பர்பஸ் என்னென்னா, லைஃப்பில் ஒரு பர்பஸ் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு நம்ம திங்க் பண்ணுவோம்னா அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஒரு உங்களை பர்சன் லைக் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ உலகத்தில் மாற்றம் கொண்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு போலீஸ் மாதிரி, ரைட்? சைபர் போலீஸ் யூ ஆர், ரைட்? ஸோ அந்த ஃபீலிங்காகவே நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிடுவீங்க. நான் எப்படி லேர்ன் பண்ணுவீங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணி கூகுள் பண்ணி ட்ரை பண்ணி பக்கத்து வீட்டு கொண்டமா வைஃபையை ஹேக் பண்ணி, ஐ மீன் ஜன்னல் திறந்துருக்கு, பக்கத்து வீட்டு கொண்டமாக்கி கேட்டுறக்கூடாது. யா, மை பேட். உங்கள் ஸ்கில்ஸ் என்ன ப்ரோ? ஐ டாக் அ லாட், அவ்வளோதான் ப்ரோ. நோ, ஐ எம் ஜென்யூன்லி டெல்லிங் யூ, ஐ யாப்பிங் இஸ் மை ஸ்கில். தலை க்ரஷ்ஷை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லைவ் சேட்டில் க்ரியேட் பண்ணி காட்டுங்க தலை. ப்ரோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்காரு. அந்த லைவ் ஸ்ட்ரீமும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் உயிரோடு தான் இருக்குது. நீங்கள் போய் ப்ளீஸ் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலாக நல்லா ஃபன்னாக போச்சு அந்த லைவ் ஸ்ட்ரீம். இன்னும் இருக்கான்னு எனக்கு ஒழுங்காக தெரியலை. ஓகே ஷெட், அந்த லைவ் ஸ்ட்ரீம் இல்லை நம்மகிட்ட. நான் அதை பப்ளிக் பண்ணிடுறேன், அல்லது நீங்கள் பிளேலிஸ்ட் செக்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆல் லைவ் ஸ்ட்ரீம்ஸ், Control F, ஆல் லைவ் ஸ்ட்ரீம்ஸ், வேர் இஸ் இட்? ஹியர் இட் இஸ். 644 லைவ் ஸ்ட்ரீம். ஹோலி ஷிட், இவ்வளோ லைவ் ஸ்ட்ரீம் நான் பண்ணியிருக்கேனா? யா கைஸ், பழைய லைவ் ஸ்ட்ரீம், நான் குண்டாக இருந்தேன், பார்க்காதீங்க. நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் லைவ் ஸ்ட்ரீம் செக்ஷனில் அப்டேட் பண்ணி விட்டுறேன் அந்த வீடியோ. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ளீஸ் டெஃபினெட்லி போய் பாருங்கள். அதில் நீங்கள் சொன்ன எக்ஸாக்ட் க்ரஷ்ஷை அந்த ஏதோ ஃப்ளேம்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, ஃப்ளேம்ஸ் போடுறது வந்து ஒருத்தவர் ஜாவா ஸ்கிரிப்டில் செஞ்சுருந்தாரு, நல்லா இருந்துச்சு. லீட் கோட் எல்லோரும் ChatGPT வச்சு சால்வ் பண்ணுறாங்க கான்டெஸ்ட்டில். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவன் பண்ணட்டும் ப்ரோ, அது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கரெக்டாக இருக்கணும் ப்ரோ. ஐ மீன் லீட் கோட் யூஸ் பண்ணுறதே நீங்கள் நிப்பாட்டிருங்க, வேலை முடிஞ்சிச்சு.
If you think that lead code is not doing anything about it, and if you think that it is bullshit, then don't do it, bro. Don't do lead code for like competitive and mari. Do it to improve your brain, or just play chess. அவ்வளோதான் வேலை. நோ, ஐம் நாட் ஈவன் ஜோக்கிங், சீரியஸாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். லீட் கோட் பண்ணி அங்கே ஏஐ கான்டெஸ்ட் இதாதுன்ற லூஸ்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் செஸ்ஸு விளாட்லாம், ரைட்? அண்ட் டேபிளை இப்படின்னு பண்ணி உடைக்கலாம், மேக்னஸ் மாதிரி. குகேஷ் வான் கைஸ், யூ கைஸ் வாட்ச்ட் ஆர் நாட்? யா, இட் வாஸ் அமேசிங். செஸ் விளாடுங்க கைஸ். வி வில் என்ன சொல்கிறது, லீட் கோட தூக்கி போடுங்க, செஸ் விளாடுங்க நண்பர்களே. chess.com. எஸ், chess.com நம்மளை ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் பண்ண மாட்டாங்க. ஏபிஐ இன்டகிரேஷனில் எரர் ஹேண்ட்லிங் லைக் என்ன யூஸ் பண்ணலாம்? நான் பண்ணது கிடையாது ப்ரோ. நான் ட்ரை பண்ணுறேன், என்னைக்காவது பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரிய வரும். பிகினரை கோடிங்க்கு என்ன செய்யலாம்? இந்த லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. நான் சொல்லியிருந்தேன், லைக் சீரியஸாக சொல்லியிருந்தேன். ஸோ சீரியஸ் அட்வைஸ் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஒரு 6 நிமிஷத்துக்கு அதை பற்றி மட்டுமே பேசினேன். ஸோ அதனால் நான் எதுவும் பண்ண முடியாது. திரும்பியும் நான் சொன்னால் எனக்கு வாய் வலிக்கும் ப்ரோ. ஆர் மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அதை ஹைலைட்ஸை எடுத்து ஒரு 2 நாளில் வீடியோ போட்டு விட்டுறேன். அடுத்த லைவ் டைட்டில் என்னவா இருக்கும்? ஆளுமா டோலுமா வித் பக்கத்து வீட்டு குண்டமா. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டைட்டில் ஆஃப் லைவ் ஸ்ட்ரீம். ஓகே, சிம்பிள். ஃபியூச்சர் டெக். ஓகே, nowadays AI came, Gemini 2.0 etc. It can do anything. You know, talk about AI in software field. I mean, நான் என்ன ப்ரோ சொல்கிறேன், I don't feel AI அந்தளவுக்கு ஃபேசினேட்டிங், அந்தளவுக்கு எனக்கு அது ஃபீல் ஆகலை. ஓகே, it is generating based on data. I mean, see bro, I will just say that ChatGPT, Midjourney, நான் இன்னும் அங்கே தான் இருக்கேன். அது மிட்ஜர்னி வந்துச்சு பார்த்தீங்களா டிஸ்கார்டில், நான் இன்னும் அங்கே தான் இருக்கேன். ஓகேவா? நான் இதுக்கெல்லாம் நான் இன்னும் வரலை. நான் எவ்ரி சிங்கிள் டே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அந்த ஏஐ அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை ப்ரோ. வாட் ஐ பர்சனலி திங்க் அபவுட் இஸ் தட் யூஸ் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஏஐ, யூஸ் இட். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ், டோன்ட் யூஸ் இட். ஐ மீன், நான் ChatGPT மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ChatGPT, பர்ப்ளெக்சிட்டி, கிராக், அவ்வளோதான். இந்த 2-3 இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜெமினி சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஒரு சில பர்பஸ்க்கு நான் இது, ஒரு சில அப்படிலாம் இல்லை. ரேண்டமாக நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் எவ்ரி திங் ஒர்க்ஸ். நான் மோஸ்ட்லி கோட் ஜென்ரேஷன் மட்டும்தான் பண்ணுவேன், ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு இதுக்கு ஏஐ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் இது பண்ணி அதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யூஐ உருவாக்கி விட்டுரும். அந்த யூஐயை எடுத்து நீங்கள் அந்த ஏஐயில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இது பண்ணி விட்டுரும். அதை எடுத்து இது பண்ணிங்கன்னா அது ஏபிஐ உருவாக்கி விட்டுரும். அது இது பண்ணிங்கன்னா அது. ஐ டோன்ட் வாண்ட் அ ஏஐ ஸ்டாக். ஓகே, அகெயின் as I told you, I am not a developer, I am not a software engineer or something. அதனால எனக்கு இது doesn't make sense to have this stuff. But if you are someone, sadly Gukesh makes blunders and Magnus Carlsen wins. Yeah bro, அதுக்கப்புறம் இருக்கிறதுல I mean 2 பேரும் அதுதானே பண்ணாங்க. It's nice, like குகேஷோட ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த இதுதான் மீம் மாதிரி நீங்கள் ஃபுல் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அவன் டேபிளை ஸ்மாக் பண்ணுறது அண்ட் நம்ம குகேஷ் இஸ் லைக் அண்ட் அப்புறம் அப்படியே எந்திரிச்சு அங்கிட்ட திரும்புவான், நம்மளால் அப்படியே முதுகில் தட்டிட்டு ஓடிடுவார். See, I'm telling you, I'm not a big chess fan or something, but
And see, again, I'm not a good chess player. I rarely play chess, but I watch chess. I like watching people play chess. I'm more of a chess watcher, chess enjoyer than a chess player, right? How to contact you, bro? Can I have a word with, like, நீங்க அப்படியே chatலயே பேசுங்க bro. நான் ஒன்னும் பேசாமையா இருக்க போறேன். Is that Valorant OST? Yes, brother. Do you remember that few years ago? It's not even months. Few years ago, when we didn't have this so much crazy characters in Valorant, right? Like இவ்வளோ characters இருக்கு பாத்தீங்களா in Valorant. Like it's just bullshit. I don't like it. அதுக்கெல்லாம் முன்னாடி once upon a time 3-4 years ago where we had simple like ஒரு நியான் வரைக்கும், நியான் கூட இல்லை, நியான் கூட வந்ததுக்கு முன்னாடி, that was the time when we had this OST as a background music for career menu. ஆமாம், கரியரில் நம்ம போவோம், நம்ம எல்லாம் ஐயனா என்ன எதுன்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். and that's exactly where this was used for the career menuல இருக்கிற background music. I just love it, bro. I don't have words. I like it so much. Now, am I a good Valorant player? No. Did I have ever crossed iron? No. ஒரு தடவை தெரியாம bronzeல போயிட்டேன் because I was playing with some crazy amazing people. But yeah, bro, those were some crazy days. If you want to watch, you can just check out my old live streams in my playlist section la irukra all live streams playlist. It was a good time. அப்போலாம் சேனல் பேர்லாம் சும்மா மாற்றிக்கிட்டு இருப்போம். ஏன்னா திடீர்னு நம்ம கேமிங், திடீர்னு நம்ம இது அதுன்னு பண்ணிகிட்டு இருப்போம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி ஐடியா இல்லை ப்ரோ. கோடிங்கே கஷ்டமா, கோடிங் ஈஸியாக கஷ்டமா, அண்ட் டேட்டா சயின்ஸில் கரியர் எப்படி, ஐடியாவே இல்லை ப்ரோ. கோடிங் பண்ணலாம் ப்ரோ, ஈஸி கஷ்டம்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ண போகிறதில்ல, அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டே வச்சுருக்கக்கூடாது. 12th ஏஐடிஎஸ் தனி குரூப் ப்ரோ. 12th ஏஐடிஎஸ் தனி குரூப்பாக எடுத்து போகலாமா இல்லை ப்ரோ? டசன்ட் ஈவன் மேட்டர். எப்படியும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லி தர போகிறதில்ல, நீங்கள் தான் கற்றுக்க போகிறீங்க. டிஎஸ்ஏ எப்படி படிக்கணும், அதுக்கு ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் பர்சனலாக டிஎஸ்ஏவே பண்ணுறதில்ல, டிஎஸ்ஏவே லேர்ன் பண்ணுறதில்ல. ஸோ ஹவு கேன் ஐ டெல் பீப்புள்? ஒரு Gen 2 ட்ரை பண்ணிட்டீங்களா? ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இட் வாஸ் நைஸ் ஒன்லி ப்ரோ. ஐ மீன் பில்டிங் ஸ்டஃப் ஃப்ரம் சோர்ஸ், yeah, it takes time, but I don't think that's so crazily complicated. It just takes a lot of time, you know. Yeah, it just takes a lot of time, but it's fine, bro. Let it take time. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லவா ப்ரோ? Gen 2 was nice, but I tried it in a VM. I didn't try it on my like base PC, bare metal அந்த மாதிரி ட்ரை பண்ணல. ஸோ ஐ கான்ட் சே எனிதிங். அதான் ப்ரோ. நான் பர்சனலி என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு ஓஎஸ் பற்றி ஒப்பீனியன் சொல்லவே கூடாது until you try it on bare metal. Yes. Bro, do you build first game? ஒரு காலம். No, I'm saying today's match. Okay, today's match I didn't watch, bro. I'm sorry. My bad. பார்க்கல இன்னைக்கு மேட்ச். Let's check out. செஸ்ன்னு மட்டும் போட்டாலே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. Okay, I think it ended. இல்லைப்பா, காப்பிரைட் வந்தாலும் வந்துடும். I'm not going to. I will just see it later, bro. Says to reply to YouTube comments powered by AI like a real person. Analyze the video and replies to that comments. Overview.
Yes bro, nice, like your friend was crazy. I don't know about he's struggling to publish that he wants a developer of this knowledge to solve it, ask for payment feature. Yeah, அது கரெக்ட். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, இது வந்து யூடியூப் அலோவ் பண்ணுமான்றது எனக்கு தெரியலை, அது வேற ஒரு பிரச்சனை. Nice to see a fellow Flutter dev show us what you are building right now. I'm not building some crazy stuff bro, leave it bro. Yeah, is that Qtile? Looks like it. Or i3, it's Qtile bro, it's Qtile, it's Qtile. Yeah, here is the config and it's definitely Qtile. I have a lot of okay, my Samba share is not mounted, my bad. ChatGPT வச்சு கோட் கற்றுக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ChatGPT கோட் ஜென்ரேட் பண்ணிக்க வைக்கணும். அண்ட் நீங்கள் எல்லா கொஸ்டினும், ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுகிட்ட கேளுங்க, எக்ஸ்பிளைன் இட் ஆஸ் இஃப் ஐ எம் 5 அப்படின்னு நீங்கள் போடுங்க. அதாவது நான் 5 வருஷம் சின்ன பச்சை குழந்தையா இருந்தால் நீ எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவியோ அப்படி இந்த விஷயத்தை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நீங்கள் போடுங்க. நான் அப்படி பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் குட் அனஃப் அளவுக்கு மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணி வச்சுருந்தேன். அதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிப்ரெஷனில் போயிட்டேன், அப்படி வெளியே சொல்லிக்கணும். மிச்சபடி நான் அது ஜஸ்ட் சோம்பேறித்தனம். நம்மளுக்கு அப்பப்போ சோம்பேறித்தனம் ஹிட்ஸ் ஹார்ட் பிரதர். யா, what do you like, Gemini or ChatGPT? ChatGPT, yes. Yes bro, I don't like Gemini. I like Grok. But guys, okay, எனக்கு ஒரு டவுட்டு. Have you guys noticed this on Grok? Wait a second. ஆக்சுவலாக நான் நிறைய என்னென்னமோ கேட்டிருக்கேன், அதனால் நான் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணவா இல்லையா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நான் 1 minute இருங்க, ஐ வில் ஜஸ்ட் மேக் ஷுர் இஃப் ஐ ஹாவ் சம்திங் கிரேசி ஹியர். Okay, wait. Okay, I don't have anything crazy here, but still I will just DNS. Okay, DNS பற்றி எனக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சு. For that I asked to Grok and for example, okay, yeah, அது எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் கிட்ஸ்ன்னு கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கதை சொல்கிற மாதிரி, நீ வந்து ஒரு சிட்டியில் இருக்கன்னு நினச்சிப்பாரு, அந்த சிட்டியில் இத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் அந்த மாதிரி அந்த ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், கிராக்கில் நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, தட் எவ்ரி டைம் இட் ஆல்சோ ஆன்சர்ஸ் ஃபார் இட், நாட் ஆன்சர்ஸ், இட் ஆல்சோ மென்ஷன்ஸ் வாட் வாஸ் மென்ஷன்ட் அபோவ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அளவுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டுக்கு கூட வந்துடுவோம். ஸோ நான் இங்கே வந்து கேட்டது போர்ட்னா என்ன இது அதுன்றது நான் கேட்டேன். ஆனால் அது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மேலே சொன்ன சேட்ஸில் இருக்கிற சேம் விஷயங்கள், டிஎன்எஸ் இது அது எல்லாத்தையும் இங்கேயும் சொல்லும். இட்ஸ் குட், பட் எப்படி சொல்கிறது, அது திரும்ப திரும்ப ஒரே விஷயம் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கிராக்கில் ஃபீல் ஆகும். இதே இது இஃப் யூ ஆஸ்க் டு ChatGPT ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ChatGPT அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோதான், ChatGPT திருந்துரும். ஓகே, வேறு என்ன சொல்கிறது ப்ரோ? மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ லேர்ன் பைத்தான் ஃப்ரம் யூ அண்ட் ஹி கேம் திஸ் ஃபார் யுவர் கிக்ஸ்டார்டர். Thanks bro, thanks for saying that. That means a lot. You know, I personally didn't go anywhere far away in my career. I mean, நான் கரியர் ஸ்டார்ட்டே பண்ணல, பட் ஜென்யூன்லி நான் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை கோடிங் வச்சு.
and it's really happy to know that நான் ஏதோ ஒரு காலத்தில் மேக் பண்ண பைத்தன் வீடியோஸ் இஸ் ரியலி ஹெல்பிங் யூ கைஸ். இன்னும் நானும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சின்ன குழந்தையாக தான், ஐ மீன் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். சும்மா போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு பக்கம் நானும் பைத்தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் நானும் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஐ நெவர் நியூ தட் என் சேனல் ஆக்சுவலாக கிக் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு வகையில் நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் உங்களால் என் சேனல் கிக் ஸ்டார்ட் ஆச்சு. பட் யா, ஐ எம் ஹாப்பி டு நோ தட் உங்களோட பைத்தன் நாலேஜ்கான கிக் ஸ்டார்ட் வாஸ் மை சேனல். வாட் யூ ஆர் டூயிங் கரண்ட்லி இன் காலேஜ் ஆர் ஜாப்? காலேஜ் ஆஃப்கோர்ஸ் ப்ரோ. ப்ரோ நீங்கள் எப்போ கோட் பண்ணுறது? என்ன ப்ரோ இன்ஸ்டால் பண்ணணும் ப்ரோ? Do share the dot files. You want to see the dot files? Okay, I will just, I mean, I don't have a lot bro, like I just have simple stuff. What do I have? I have some auto start stuff going on here. I just start like Clipman, Flame Shot, few stuff. Yeah, I have some automation stuff going on, but currently, like, actually, let me just show you. F8 amakanamna MNT Samba store. So in this Samba store I had few folders, but currently this is getting permission denied because my SMB thing is on my pakkathu veetu laptop, and that laptop is currently off. That's why it's not working. Yeah, I actually prefer turning off my server at night because I'm not hosting some website on it, right? That's why. How to get a job opportunity platform like LinkedIn alternative source? Just going outside, exploring, making new connections with people. Just see bro, whenever I'm telling connections with people, what you have to know is that, லைக் எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு ஃப்ரெண்டாக உருவாக்குங்க ப்ரோ. கனெக்ஷன்னு சொல்லும்போது, ஹே மேட், யூ ஆர் மை லிங்க்டின் கனெக்ஷன் ஃப்ரம் நவ், லெட்ஸ் கனெக்ட் ஆன் லிங்க்டின். அது பேர் கனெக்ஷன் இல்லை நண்பர்களே. கனெக்ஷன் மீன்ஸ் லைக் இட்ஸ் லைக் ஜஸ்ட் பி அ ஃப்ரெண்ட் வித் சம் கிரேசி டெக் காய், ஓகே, லைக் மகேஷ் ப்ரோ. அண்ட் தென் எப்படி சொல்கிறது, லைக் அவங்க கிரேசி இடத்துல மேபி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். தென் லேட்டர் மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணலாம். மியூச்சுவல் பாண்ட், பிரதர்ஹுட் வச்சுக்கோங்க. லைக் ரியல் பிரதர்ஹுடாக ஃபீல் பண்ணுங்கள், ஃப்ரெண்டாக இருங்க. அண்ட் அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட். இந்த மாதிரி ஏதோ, ஐ டோன்ட் நோ வாட் த கோட் இஸ், பட் யா, ஹீ வில் ஹெல்ப் யூ வென் யூ நீட் ஹெல்ப், அண்ட் யூ ஹெல்ப் ஹிம் when he needs help. I think this is what a network is. Build more same strong-minded people and brotherhood type of people, kuda connections, and avladhaan mudinchu. Okay, idhaan na vandu yen kannotathila I will just tell what connections is. ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ரொம்பவே சேட்ஸ் ரீட் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக கோடிங்கில் கொஞ்சம் இறங்கலாம்னு தோணுச்சு, அதனால் நான் கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன் சேட்ஸ் ரீட் பண்ணுறது. My friend, okay, we learned on 9th and I know you are in 11th when you created that Python playlist. We are in 12th in college. Yeah bro, நான் வந்து நான் இப்போ காலேஜ் செகண்ட், நான் ஆக்சுவலி தேர்ட் இயர் ப்ரோ. இப்போ அதுவும் 10 நாளில் காலேஜ் ஓப்பன் ஆயிரும். Bro, simply explain in Docker and how to use it. Bro, Docker is simply a containerization application. So basically virtual machines, do you know what virtualization is? நீங்கள் அந்த ஹோல் ஓஎஸை விர்ச்சுவலைஸ் பண்ணுவீங்க. பேசிக்கலி நீங்கள் ஒரு ஓஎஸ்க்குள்ளே ஒரு ஓஎஸை ஓட வைப்பீங்க. பட் அந்த ஓஎஸ்க்குள்ளே ஓடுற ஓஎஸ்க்கு அதோட ஓன் ரிசோர்ஸஸ் இருக்கும், ஓன் சில விஷயங்கள் இருக்கும், ஓன் என்விரான்மெண்ட் இருக்கும். அதாவது அதனால் வெளியே இருக்கிற விஷயங்களால் என்ன சொல்கிறது, ஏதாவது வைரஸ் வந்துச்சுன்னா அது உள்ளக்க பாதிக்குமா? ஐ மீன் மோஸ்ட் கேசஸில் பாதிக்காது.
ஓகேங்களா. அதே மாதிரி டாக்கர் இஸ் ஆல்சோ லைக் தட். இட் இஸ் அ சாண்ட் பாக்ஸ்டு என்விரான்மெண்ட். அதாவது இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு டாக்கர் கண்டெய்னராக உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் அதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற எல்லா டிபெண்டன்சிஸ், அதுக்கு தேவைப்படுற எல்லா ஃபைல்ஸ், அதுக்கு தேவைப்படுற எல்லா அந்த பைத்தன் பிப் இன்ஸ்டால் பண்ணுற விஷயங்கள், அதுக்கு தேவைப்படுற எல்லாமே அந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ்வலாக நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டெய்னராக உருவாக்காமல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்துரும்னா, நான் வந்து பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க்குன்னு போட்டேன்னா மேபி என்னோடய ஃப்ளாஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணி விட்டுரும் ஃப்ளாஸ்க்கை. ஏன்னா நான் ஏற்கனவே ஃப்ளாஸ்க் வச்சுருப்பேன். ஸோ ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு, அதனால் இருக்கிற ஃப்ளாஸ்க்கை அப்டேட் பண்ணி விட்டுரும். பட் மேபி நான் உருவாக்கின ஆப் ஏதாவது ஃப்ளாஸ்க்கு வச்சு உருவாக்கியிருப்பேன்ல, அது வந்து அந்த வெர்ஷனை சப்போர்ட் பண்ணாது ஃபார் சம் ரீசன். ஸோ நவ் இது வந்து ஒரு ப்ராப்ளம் உருவாக்கி விட்டுரும். அண்ட் தென் அவ்வளோதான், கதை முடிஞ்சு. ஆர் மேபி அந்த வெர்ஷனில் சில டிபெண்டன்சிஸ் சப்போர்ட்டே பண்ணாது, விச் நீட்ஸ் டு பி சப்போர்ட்டட் ஃபார் யோர் ஆப் டு ஒர்க். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுல்ல, அதுக்கு தான் நீங்கள் மொத்தத்துக்கு ஒரு கண்டெய்னர் உருவாக்கிட்டீங்க. அந்த கண்டெய்னரில் மட்டும் உங்களோட அந்த டாக்கருக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஒர்க் ஆகிறதுக்கு தேவை, எப்படி தேவை எல்லாமே வச்சுக்குவீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இந்த கண்டெய்னரைஸ்டாக இருக்கிற விஷயத்த நீங்கள் இன்னொருத்தவனுக்கு ஒரு டாக்கர் இமேஜாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனோடதுலேயும் அந்த கரெக்டான விஷயங்கள் மட்டும் இன்ஸ்டால் ஆகி ஒரு சாண்ட் பாக்ஸ்டு இதுவாக ஓடும், தனியாக ஓடும். இட் வில் நாட் இன்டர்ஃபேர் வித் பிசியில் இருக்கிற விஷயங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ப்ரோ. சும்மா ஒரு கண்டெய்னர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள் வேர்ட்ஸில் சொன்னால். பட் ஐ எம் சாரி ப்ரோ, நான் வந்து இதை பற்றி நல்லா யோசித்து நான் வீடியோவாக மேக் பண்ணால் நல்லா இதை இன்னும் சிம்பிளாக யோசித்து நான் மேக் பண்ணிடுவேன், இன்னும் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவேன். Bro, can you explain a difference between mutex and semaphore? Yes, but you know my OS fundamentals are currently not good. I'm really sorry, bro. I got less marks in OS for some. I just forgot, bro. Na simple sonnamna I just forgot. Adanal I may not be the right person or best knowledgeable person to explain what mutex and semaphore is, but ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. எனக்கு தெரியும் மியூடெக்ஸ் அண்ட் செமாஃபோர்னா என்னன்னு. எனக்கு ஜஸ்ட் அதை லைட்டாக ஆரம்பித்து விடுங்க, நான் முடிச்சு விட்டுறேன். எனக்கு மறந்துருச்சு, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும், நான் படித்தேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன் இன்டர்வியூ. அவ்வளோதான் ப்ரோ, இதை வச்சே சொல்லலாம். ஐ எம் நாட் ஈவன் என்ன சொல்கிறது a good candidate for getting into job. இதை வச்சே சொல்லலாம். அதுதான் கைஸ், ஐ எம் நாட் அ டெவலப்பர், ஐ எம் நாட் அ கோடர் ஆர் எனி திங். மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்னு எனக்கு தெரியும் ப்ரோ. அதில் அந்த செமாஃபோர் அப்படின்றது வந்து என்னன்றதை இருங்க நான் ஒரு தடவை சர்ச் பண்ணேன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு போயிடும். ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன், ஓகே, ஷேர்டு ரிசோர்ஸஸ், ஐ திங்க் எனக்கு தெரியும். அந்த பேர் என்ன, டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்டாக ஜாவா.டி பாயிண்ட், அந்த வெப்சைட்டில் தான் படிச்சிருந்தோம் ஃபார் எக்ஸாம்ஸ். பைனரி செமாஃபோர்ஸ், கவுண்டிங் செமாஃபோர்ஸ், இதுதான் நீங்கள் சொன்ன மியூடெக்ஸ். அது வந்து மல்டிபிள் அது தெரியும் ப்ரோ. எனக்கு ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அந்த கான்செப்ட்ஸ்லாம் மறந்து போயிடுச்சு. I don't have a better memory power. And it's fine, who cares? I mean, I'm not going to apply for a coding job, so who cares? இப்போ கோட் பண்ணுறது என்ன பிளாட்ஃபார்ம் ப்ரோ? க்ரீன் கலர் பண்ணுறீங்க அது ப்ரோ. எது ப்ரோ? இதுவா? இதை லைக் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இதை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா இது பிளாட்ஃபார்ம் இல்லை ப்ரோ, லினக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லினக்ஸ் ஓஎஸில். அதில் நான் ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்கி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்களா அப்படின்னா, இது வந்து நியோவிம், என்விம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதானே கேட்குறீங்க?
இது வந்து நியோ விம். ஓகே, எஸ், திஸ் இஸ் நியோ விம். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். மிச்சபடி இந்த இது வந்து ஒரு ஓஎஸ்க்குள்ளே நான் வச்சுருக்கிற க்யூ டைல் அப்படின்னு சொல்லிட்டு டைலிங் விண்டோ மேனேஜர். நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம்னா அந்த ஓஎஸில் வந்து இவர் கொஞ்சம் இல்லை அப்படி சொல்லிட்டா நீங்கள் என்னை எக்ஸ்பர்ட்டுன்னு நினச்சிருவீங்க. அந்தளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. சும்மா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு விண்டோஸில் டாஸ்க் பார் இது அதுன்னு வரும்ல ப்ரோ, அதே விஷயந்தான் ப்ரோ. அதை நான் ஜஸ்ட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி வர வைக்கிற மாதிரி கோட் பண்ணி விட்டேன் அப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க. டெக்ஸ்ட் எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணணுமா ப்ரோ? இல்லை ப்ரோ, டெக்ஸ்ட் எடிட்டர் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயோ இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இதில் நீங்கள் நார்மலாக டைப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஐ மீன், இஸ் இட் கூல், இஸ் இட் குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால் nvim இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. sudo apt install neovim அப்படின்னு போட்டுட்டு அண்ட் அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிரும். nvim போட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் yeah, it will not look like this. I have some neovim config going on. nvim எங்கே இருக்குது? .config-குள்ளே இருக்கிற nvim-குள்ளே இருக்கிற init.lua இதுதான். இதில் ஜஸ்ட்டு சில விஷயங்கள் இஸ் கோயிங் ஆன். யா, ஆக்சுவலி ஐ ஹாவ் டு கான்ஃபிகர் மை நியோவிம். என்னன்னா, இந்த நியோவிம் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதை வந்து நான் விஎஸ் கோடில் இருக்கிற விஷயங்கள் எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஐ டோன்ட் லைக் விஎஸ் கோட். நோ, ஐ எம் ஜென்யூன்லி டெல்லிங் யூ. லைக், எஸ், இட் இஸ் குட், ஃபைன், பட் ஐ லைக் யூஸிங் நியோவிம் ஃபார் எவ்ரி திங். For example, right now at this moment, I don't want crazy debugging going on. I don't want anything going on. I just want this code to be edited. அவ்வளோதான். அதுக்காக நான் போய் உட்காந்து விஎஸ் கோட் செட்டப் பண்ணி இவ்வளோ ரேம் எடுத்து, இது மட்டுமே எவ்வளோ ரேம் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்களேன். இருங்க, எங்கே போச்சு? CODE. ஓகே, ஆக்சுவலாக நிறைய ப்ராசஸ், ஹோலி ஷிட், விஎஸ் கோட்லேயே நிறைய ப்ராசஸஸ் ஸ்பான் ஆகிட்டுருக்கு. எனக்கு இது யூஸ் பண்ண தெரியாது கைஸ். நான் நார்மலாக சிஸ்டம் மானிட்டர்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கேயா போச்சு சிஸ்டம் மானிட்டர்? ஹோலி ஷிட், ஹியர் இட் இஸ். So in system monitor, if I just put code, you can see like some easily, it's really taking like 1 GB RAM. Okay, and the dart analysis also and the idhula irukkiradhu dhaan. So adha RAM, see, I don't have VS Code taking more RAM, அதனால I am having problem அப்படிலாம் எதுவும் இல்லை. lagging, that's my problem. லைக், நீ இன்னும் ரேம் கூட எடுத்துக்கோ, பட் நான் இங்கே டைப் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சம்டைம்ஸ் என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைக் நான் சும்மா ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. நான் ஆக்சுவலாக இப்போ விம் கீ பைண்டிங்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில். ஸோ ஆஃபன் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நான் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன் கிரேசி ஃபாஸ்ட்டாக, and suddenly it will not work, suddenly it will lag, or maybe let me just try to backspace here. இப்போ நான் backspace பண்ணப்போ lag ஆச்சு, உங்களுக்கு ஃபீல் ஆச்சான்னு தெரியல. பட் நான் இப்போ G வந்துச்சா, G வந்தப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
பேக் ஸ்பேஸ் அமுக்கிறது. ஆனால் ஒரு 3-4 இதுக்கு டைப் ஆச்சு. இப்போ இருங்க, நான் எஸ்லேயே விட்டுட்டேன், ஆனால் இன்னும் ஒரு 3 இதுக்கு போச்சு. ஸோ அதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. பேசிக்கலி இட்ஸ் ஜஸ்ட் புல்ஷிட் ப்ரோ. இட்ஸ் டேக்கிங் டூ மச் ரேம், இட்ஸ் லேகிங் ஸோ மச். இது நியோவிமில் நான் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஜஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலாக நியோவிமில் கான்ஃபிகரே பண்ண தேவையில்ல. நானே நார்மலாக டைப் பண்ணி விட்டுருவேன், வேலை முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் எல்எஸ்பி இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபார் ஃப்ளட்டர். நான் பண்ணிடுவேன் ப்ரோ. இந்தா பேசாமல் இன்றைக்கி அது கூட பண்ணலாம். பட் சரி விடுங்க. இப்போ கோடிங் லேர்ன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே இருந்து பண்ணுறது ப்ரோ? வீட்டில் நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சும்மா கோடிங் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது சும்மா ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. ஃபன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த மாதிரி உங்கள் கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்று இந்த லைவ் ஸ்ட்ரீமை ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஃபுல்லாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் மட்டும் பாருங்கள். அதில் நீங்கள் கேட்குற அட்வைஸ் நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஹைலைட் வந்து நான் நாளைக்கு வீடியோவாகவே போட்டுடுறேன், சரிங்களா? ஸோ யா ப்ரோ, நீங்கள் நாளைக்கு கூட பார்த்துக்கோங்க. டூ ஷிஃப்ட் ப்ளஸ் எம், இட் வில் ஆர்டர் ப்ராசஸ் பை மெமரி சைஸ் இன் ஹெச்டாப். யா ப்ரோ, வெரி வெரி தேங்க்ஸ். ஐ ஹாவ் டு லேர்ன் ப்ரோ. நேம் காமிக்காதா ப்ரோ? ஓகே, இட்ஸ் ஷோயிங் மை பேட். I am like using Linux, but I am relatively new. அந்த லினக்ஸ் மைண்ட் செட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீக் நர்டு மாதிரி மைண்ட் செட் அந்த அளவுக்கு நான் ஆனது கிடையாது. லைக் யூனோ சும்மா பேசிக் ஷெல் கமாண்ட்ஸ் யூட்டிலிட்டிஸ் அதுவே நான் ரேராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஐ மீன் ஐ நோ குட் எனஃப், அதுக்குன்னு ஒன்றுமே தெரியாதுன்னெலாம் இல்லை. ஐ யூஸ் அ லாட், பட் ஹெச்டாப் நம்மளுக்கு தேவையாக பட்டிருக்காது, அதனால் யூஸே பண்ணல. என்னப்பா வேர்த்துக்கிட்டு இருக்கு சை. வைப்ரோ விஎஸ் கோட் இஸ் பேட். 4 years முன்னாடி 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் அண்ட் ஜார்விஸ் ப்ராஜெக்ட் பார்த்தேன். தட் வாஸ் மை இனிஷியல் ஸ்டேஜ். நவ் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஜோஹோ அஸ் அ டெவலப்பர். சூப்பர் ப்ரோ, கை தட்டுங்க. ஐ மீன் நான் உங்களுக்கு கை தட்டுறேன். அமேசிங் ப்ரோ. இந்த மாதிரி மனிதர்கள் தான் நம்மளுக்கு இந்த உலகத்தில் தேவை. நல்லா பண்ணுங்க ப்ரோ. இன்னும் பெட்டர் கம்பெனியில் நீங்கள் முன்னேறணும்னு நான் ஆசைப்படுகிறேன். நல்லா கலக்குங்க ப்ரோ. அப்படியே ஏதாவது எனக்கும் ஜாப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் சும்மா சொன்னேன், ஜஸ்ட் கிடிங் ப்ரோ. நானும் ஜோஹோவில் இருக்கேன். ஜஸ்ட் நவ் காலேஜ் முடித்தேன். சூப்பர் ப்ரோ, சூப்பர், கிரேசி, அமேசிங். உங்களுக்கும் கைத்தட்டு. எஸ், நைஸ். நீங்கள் என்ன ரோல் ஒர்க் பண்ணுறீங்க? ஐ டோன்ட் நோ ப்ரோ. நான் என்ன ரோல் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ப்ரோ. நான் காலேஜ் 2nd year இப்போ தான் ப்ரோ முடித்தேன், சரிங்களா? ஸோ நான் ஒர்க்கெல்லாம் பண்ணல ப்ரோ. பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் சம் குட் ஃபீல்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் இன் கம்பெனிஸ். I don't want to work at all. I just want to be a YouTuber who live streams, who makes content. But I know that in Tamil we can't succeed by being YouTuber. We can't earn enough if we are making like open source tech, இந்த மாதிரி கோடிங், இந்த மாதிரி விஷயங்கள் தமிழில் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் லெஜெண்ட் ஆக முடியுமா என்று லைக் ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஆனால் என்னோட மைண்ட் செட் எப்படி, நான் கோர்சஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஃப்ரீ ஸ்டஃப். ஐ பிலீவ் தட் இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா விஷயங்கள் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் 2 steps அவே ஃப்ரம் கூகுள் சர்ச். இல்லை, இப்போ நான் சொன்னது கொஞ்சம் ஒழுங்காக நான் ஃப்ரேம் பண்ணல, திரும்பியும் சொல்கிறேன். ஐ பிலீவ் தட் இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் 2 steps அவே from googling it. அந்த ரீசனால்
எப்படி சொல்கிறது, நான் கோர்சஸ் ப்ரமோட் பண்ண மாட்டேன், நான் எந்த ஒரு விஷயங்களும் ப்ரமோட் பண்ண மாட்டேன், எனக்கு வர எல்லாமே வந்து கோர்சஸ் ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற ஒரு யூடியூபர் தமிழில் வீடியோஸ் போட்டுட்ருக்கான் அப்படின்னா நல்லா சம்பாதிக்க முடியுமா என்று பார்த்தோம்னா முடியாது. நான் இது வரைக்கும் ஒரு ஸ்பான்சர் ஒரு ப்ரமோஷனும் பண்ணது இல்லை, அண்ட் இதுக்கப்புறமும் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வாங்கப்பா, இன்டெல் என்விடியா யூ ஆர் வெல்கம், யோர் ப்ரோ இஸ் ஹியர், ஓகே, கோடிங் அண்ணா, யோர் அண்ணா இஸ் ஹியர், ஐ வில் ஷோ யூ how to run NVIDIAல crazy AI and CPU. நீங்கள் என்னப்பா சும்மா என்னது பெஞ்ச் மார்க்கிங்க்கு ஒரு 2 டூல் வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணுறீங்க, நான் உனக்கு crazy பெஞ்ச் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஐ லைக் இட். அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் வரணும், அதாவது crazy ஸ்பான்சர்ஸ் வரணும், ரைட்? சின்ன குழந்தைகள் மாதிரி வந்துடுவாங்க, இந்த வெப்சைட் எங்களுக்கு வந்து நாங்கள் கோர்ஸ் விற்றுக்கிட்டு இருக்கோம், ப்ரமோட் பண்ணி விடுங்க பாப்பா அப்படின்னு வந்துடுவாங்க. அதான் ஐ டோன்ட் லைக் இட், புல்ஷிட். யூ கம்பெனி, என்ன கம்பெனி நீ? எனக்கு பிடிக்காது ப்ரோ, நான் ஜென்யூனாக சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு பிடிக்காது. எனக்கு ப்ரோ எவ்வளோ ஸ்கேம் பண்ணுறாங்க ப்ரோ, சை. இல்லை, எனக்கு கொஞ்சம் ஜென்யூனாகவே இது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும். நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகே, அமேசிங். தலையில் கை வச்சேன், ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. சாரி கைஸ் ஃபார் ஃபோன் கெட்டிங் ஸ்விட்ச் ஆஃப். நான் உடனே சார்ஜில் போட்டுடுறேன், இருங்க. One minute brothers, just give me 1 minute. I will just put in charge. ஃபன்னி திங் என்னன்னா, நான் நைட்டில் இந்த மாதிரி ரேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கைஸ். நைஸ். மை பேரண்ட்ஸ் வில் பி ப்ரௌட் ஆஃப் மீ. இல்லைடா, ஜோக்ஸ் தான் கைஸ், சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜோக்ஸ். என்ன ப்ரோ நீங்கள் தானே ஆளை செட் பண்ணி இருக்கீங்க. நானும் ஜோஹோவில் இருக்கேன். ஓகே, நான் விஎஸ் கோட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். அல்டர்னேட்டிவ் டூல்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். மீ சம்டைம்ஸ் கனெக்ட் ராஸ்பெரி பை இன் SSH ஆட்டோமேட்டிக்லி யா ப்ரோ, எனக்கும் SSH ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமா ப்ரோ, நான் வந்து என் ஃபோனில் கோடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. லைக் ஐ run some scripts on my phone, so like just SSH into my M21. Currently, as you all know, just now my phone charge முடிஞ்சு switch off ஆச்சு, so it's not working, but I usually SSH into my phone. And by the way guys, as you all know, coding Anna is a great Anna, and I have my phone rooted, de-googled. Yes, அந்த ரீசனால் நான் வந்து என்ன சொல்கிறது, ஐ மீன் நீங்கள் de-google பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பட் யூனோ நான் வந்து கொஞ்சம் லூஸ்தனமான மைண்ட் செட், அதனால் நான் என் ஃபோனை ரூட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் டெர்மக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அப்படி பண்ணி வச்சு நான் அதில் நிறைய கோடிங் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். லைக் நான் இப்போ ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் மகேஷ் ப்ரோ கூட சேலஞ்ச் மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா, அவர் என்ன சொன்னார்னா, ஃபோன் இஸ் நாட் ஸோ பவர்ஃபுல் ப்ரோ அப்படின்னு. அவர்கிட்ட அதுக்கு நான் ரிப்ளைக்கு என்ன சொன்னேன்னா, இல்லை ப்ரோ, நான் பர்சனலி என்ன நினைக்கிறேன்னா, ஃபோன் இஸ் பவர்ஃபுல் எனஃப், it's just limited by power itself, but phone is powerful, it's just not made to handle some crazy high temperatures. like நம்ம PCல பார்த்தீங்கன்னா 220 volt AC வந்துகிட்டு இருக்கு, அண்ட் அது லேட்டராக கம்மி டிசியாக கன்வெர்ட் ஆகி யூஸ் ஆகிட்டு இருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் மோர் பவர் பீயிங் யூஸ்ட். பட் ஃபோன் அந்த அளவுக்கு உருவானது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஃபோன் இஸ் பவர்ஃபுல் எனஃப் டு ரன் சம் ஜுஜுபி ஸ்கிரிப்ட்ஸ், டு ரன் சம் வெப்சைட்ஸ் ஈவன். லைக் என்னோட M21 ஹேஸ் 8 core ப்ராசஸர், ஸோ இட் கேன் ரன். ப்ரோ, ஆர் யூ அ ப்ரொஃபஷனல் ஹேக்கர்? லிட்ரலி ப்ரோ, லைக் ப்ரோ, ஐ ஹாவ் டோல்ட் like 30-40 times that I am just a student.
in college and I'm not a hacker, so that's why I didn't reply bro. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரே விஷயங்கள் ப்ரோ, எனக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் சீரியஸாக இது வந்து எல்லோரும் நீங்கள் சொல்லுங்கள். ஜஸ்ட்டு பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வழுக்க விழுந்த மாதிரி இருக்குது, அதனால நீங்கள் அசியூம் பண்ணிட்டீங்களா நான் வந்து கொஞ்சம் வயசான மனுஷன் அப்படின்னு, அல்லது என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா ப்ரோ, நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோடய வாய்ஸ் அந்தளவுக்கு ஏதோ ரொம்ப மேன்லியான வாய்ஸாக இல்லை. கொஞ்சம் நான் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த மாதிரி, அதுக்குன்னு நான் கேலியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது புரியுதா? கொஞ்சம் மூக்கால் பேசுகிற மைண்ட் செட்டில் வாய்ஸ் ப்ரோ. இப்போ நான் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து மூக்காலையும் வருது, வாயாலையும் வருது. நான் மேன்லியாக பேசணும்னா இது பேர் தான் மேன்லியாக பேசுகிறது. 2350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்கத்து வீட்டு குண்டமாக இருந்தாங்க. that குண்டமா was a very big குண்டமா. இந்த மாதிரி பேசுகிறது, அந்த டீப் வாய்ஸில் பேசுகிறது மேபி ஓகே, நான் ஒரு 40 year old அப்படின்னு சொல்லும். மிச்சப்படி நான் இன்னும் 20 வயசு தான்ப்பா ஆகுது. எதனாலப்பா நீங்கள் வந்து என்னை வயசான மனிதர்கள், ப்ரொஃபஷ்னல், ஏஜ்டு பர்சன், ஒர்க்கிங் பர்சன், ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல், எந்த ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது நண்பர்களே. am I aging too fast? right? am I really aging too fast bro? என் மைண்ட் செட் எப்பவும் டெவலப்பர் மாதிரி திங்க் பண்ணணும், ஏதாவது கிரேசி ஸ்டஃப் ஏஐ லினக்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும், பட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் எவ்ரி டைம். ஹவு டு ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் enthusiastic? Brother, I personally think that lock in, stop please. okay, I think நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். yes bro, we will do that. இவ்வளோ நேரமாக ஐ எம் ஜஸ்ட் லைக் டாக்கிங் புல்ஷிட், ஸோ மை பேட். பட் இவருக்கு மட்டும் சொல்லிடுறேன் ஆன்சர். ஸோ யா ப்ரோ, ஜஸ்ட் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், சிம்பிள் அஸ் தேட். நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா ப்ரோ, இன்டர்நெட் இஸ் த ஒர்ஸ்ட் திங். ஓகே, டோன்ட் ஃபாலோ இன்டர்நெட் கல்ச்சர். டோன்ட், எப்படி சொல்கிறது ப்ரோ, இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும், பட் கேளுங்க. மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை நினச்சிக்கோங்க. ஸோ மேட்ரிக்ஸை உங்களால் ஃபைட் பண்ண முடியுமா? முடியாது. பட் மேட்ரிக்ஸை உங்களால் எக்ஸிட் பண்ண முடியுமா? எஸ். அதாவது எய்தர் be in the system and fight the system, or just exit the system. ஓகேங்களா? ஸோ திங்க் ஆஃப் சோஷியல் மீடியா, திங்க் ஆஃப் ஆல் த ப்ரொபகேண்டா, திங்க் ஆஃப் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அரவுண்ட் யூ அஸ் அ மேட்ரிக்ஸ். கேன் யூ ஃபைட் பேக் தோஸ் ஸ்டஃப்? நீங்கள் போய் சோஷியல் மீடியாட்ட போய் சொல்லலாமா, நீங்கள் தப்பான கண்டென்ட், டிஸ்ட்ராக்டிங், பிரெயின் ராட் காமிக்கிறீங்க, நீங்கள் அதை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் பண்ண முடியுமா? முடியாது. என்ன தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. But you can exit it, right? Just forget internet. Use it only for your தேவைப்படுற விஷயங்கள். Simple. Just do that bro. If you want a video on that, I will tell you bro. Like, I mean simple. நீங்கள் I mean /etc ல இருக்கிற hosts file, I think. இதை நீங்கள் போய் எடிட் பண்ணுங்கள். இதில் போய் எடிட் பண்ணிவிட்டு சில ஐபிஸ், சில வெப்சைட்ஸ் அண்ட் அதை ஓப்பன் பண்ணுறப்ப அதை சும்மா வேறு ஒரு ஐபிக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்ருங்க. அல்லது வேறு ஒரு மேபி நீங்களாக ஒரு வெப்பேஜ் போட்டுருங்க வேர் இட் வில் ஜஸ்ட் டெல் யூ டு கோ அண்ட் ஃபோக்கஸ். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க. ஆர் மேபி நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் ரவுட்டரில் போய் க்ரேஸியாக ஃபயர் வால் செட்டப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். எல்லா வெப்சைட்ஸும் பிளாக் ஆயிரும், ஓப்பனே பண்ண முடியாது. which Linux distro are you using? I'm using Linux Mint. yeah bro, I'm sorry. yeah, I'm using Artix on my laptop, which is on the other room. I'm using it for server, and in this I'm using Linux Mint
on top of that I am using Qtile as my tiling window manager. So yes, it's working brother. அப்படிதான் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் நானே ரீஒர்க் பண்ணிடுறேன். அதுதான் ப்ரோ, அந்த கெட்ட பழக்கம் மட்டும் வச்சுக்காதீங்க ப்ரோ. எனக்கும் இந்த பழக்கம் இருக்குது ப்ரோ. ஐ வில் ஜஸ்ட் சே தட் இட் ஹேப்பன்ஸ். we should just monitor ourselves more. Like என்ன சொல்கிறது, நம்மகிட்ட சொல்லணும் எவ்ரி சிங்கிள் டைம் தட் ஓகே நான் அப்பப்போ எப்படி சொல்கிறது ரீலாப்ஸ் பண்ணிடுறேன், திரும்பியும் அந்த இதில் நுழைஞ்சிடுறேன். ரொம்ப இன்டல்ஜ் பண்ண தேவையில்ல. சோஷியல் மீடியா அப்பப்போ கண்டுக்கணும், ஓகே வீக்லி ஒன்ஸ், ஓகே ஃபைன் அந்த மாதிரி. பட் டோன்ட் இன்டல்ஜ் டூ மச் இன்டு இட். அந்த மாதிரி நீங்களே உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிக்கோங்க ப்ரோ. ஜஸ்ட் ட்ரை சேலஞ்சஸ், ஓகே, லைக் நோ ஃபேப் சேலஞ்ச், semen retention challenge, or no social media challenge. Like when you do it like a challenge and share it on online, you make yourself accountable, I think. Yeah, நான் ஆக்சுவலாக பண்ணியிருக்கேன். And bro, semen retention works bro. Like it's real. Semen retention works. Social media quitting works. Actually screen quitting, this thing you should try bro. Like ப்ரோ நான் சொல்கிறது நீங்கள் ஷாக்கிங்காக ஃபீல் பண்ணுவீங்க பட் அது என்னன்னா, நீங்கள் ரியலி ஐ எம் நாட் ஈவன் ஜோக்கிங், கண்ணு வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆஃப்டர் 1 week ஆஃப் நோ ஸ்க்ரீன். ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஆஃப்டர் சீயிங் யுவர் ஸ்க்ரீன் ஆஃப்டர் 1 week. லைக் that alone shows how crazy amount of watch time on our screen we have. and நம்ம கண்ணு ஜஸ்ட் அடாப்ட் ஆயிருச்சு கிட்டத்தட்ட. ஆர் மேபி நம்ம ஜஸ்ட் அந்த பெயினை ஃபீல் பண்ணுறதில்ல, பிகாஸ் we don't even give enough rest. as a bro advice, don't repeat this, not for good health. ப்ரோ நீங்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது குட் ஹெல்த்தா ப்ரோ? நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ப்ரோ? ஐ மீன் பட் ப்ரோ நானும் ஜோக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் it's not some crazy stuff. I am very strong bro. Okay guys, நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 push-ups, 10 squats, pull-ups வந்து அது நான் புல்லப் பார் என் டோருக்கு பின்னாடி இருக்குது. டோரை திறந்துட்டேன்னா லைட் அங்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால் வேணாம். புஷ்அப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் மட்டும் நான் பண்ணிடுறேன் கைஸ், டு ஜஸ்ட் ஹாவ் த blood flow going. அண்ட் இந்த தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வரேன் நண்பர்களே. I'm back guys. Let me just drink some water and do some push-ups. AI replace software engineer பண்ணட்டும் ப்ரோ. எனக்கு என்ன, நான் எங்கே ப்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டுருக்கேன். லைக் ஒய் டு யூ கைஸ் think that anybody who codes is a software engineer or will be a software engineer? Don't assume that. He might be a Linux enthusiast. எஸ் கைஸ், புஷ்அப்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம்
ஸ்குவாட்ஸும் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் ஃபார் லெக் பிளட் ஃப்ளோ. ஏன்னா ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கோம். ஐ திங்க் 2 hours. Just joined. What are we building? Bro, right now I'm just having some blood flow going because I have been sitting for many hours. So I'm just exercising. Yeah. But yeah, I was building some simple time pass app to control whatever was happening on my TV. Basically it's a TV remote app. Yeah, actually I converted my old laptop which was sitting there useless. I just converted it into a TV. I mean not a TV but a server. It has all my files, the Docker containers and a lot of stuff there. So yeah, I thought instead of recharging my TV every single month, why not use my laptop as a TV too. So I just connected my TV HDMI to my laptop's HDMI port, and then I wrote a Flutter app to control my TV with my phone. I just had to add few things, but let me just do some squats right now because I think I am sitting for a lot of hours. Yeah, I just did some push-ups, that's why I'm breathing heavily. Let me now do some squats. Yes, by the way, yeah, camera is off just now. My charge finished, so sorry guys. 2 3 4 5 6 7. Yeah, I did like 15 squats. It's enough for now. And நீ கேட்டு ஒவ்வொரு கேள்வியும் இன்னும் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. டோரே இங்கிலீஷ்லாம் பேசுது. I don't know English, bro. I am very very weak at English, as you all know. I think I will never be better at speaking English. ஓகே, தண்ணி குடிச்சாச்சு நண்பர்களே. கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ பட் யா, இட்ஸ் குட், ஃபைன். குட் நைட் ப்ரோ. ஹாவ் அ கிரேட் டே. ஒரு நாள் மேபி மீட் பண்ணுவோம். ப்ரோ, வாட் ஆர் யூ டீச்சிங் via this channel? I know it's from coding concept. No. I just teach people to be better in life. Avladhan bro. I don't think my channel is more of a coding channel. It's just a time pass channel. People come, watch, have fun and die. You die solita manusirunga nanvargal. And people have what the flying what bro, enna nadakudhu inga? சீரியஸ்லி என்னடா இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ப்ரோ நண்பர்களே, என்னை மன்னிச்சிருங்க. நான் இத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் ஐ எம் ஜஸ்ட் ஷாக் தட் so many of you all are watching my live stream at this moment. I thought nobody is watching. Like, it shows 29 concurrent viewers. Okay, maybe it is concurrent viewers, but still bro, 1398 playbacks. Shit, amazing bro.
யூ கைஸ் மேட் மை டே. சரி நண்பர்களே, கொஞ்சம் 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 கோடிங். ஒன்றும் இல்லை, 3 AM மோட்டிவேஷன். அதான் ப்ரோ, 3 AM இன்னும் ஆகவே இல்லை, எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. Okay guys, please don't invoke print in production code. Okay, so let's just redefine what my plan is, because I myself don't understand what my plan is. Like, let me just obsidian. Dun, 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 dun. வணக்கம் நரேன் ப்ரோ, என்ன ப்ரோ தூங்கலையா? ஓகே, வாட் திஸ் இஸ் சிங்கிங் ஃபைல்ஸ், வாட் ஆர் த ஓகே, ஐ திங்க் இது வந்து no, this was a different thing. By the way guys, this was a thing which I was trying to do, and I was thinking too much. Okay, too much. This is why I always tell people that you should not complicate things. Never try to complicate things. Okay, just keep it simple. So I was just complicating it so much, and at the end நான் வந்து sync பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ண தெரியுமா, R sync. ஓகேவா, திங்க் R sync நான் ஓட வச்சுருப்பேன் லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில். ஓகே, இங்கே ஓடலை, பட் யா, வாட் ஐ வாஸ் ஆக்சுவலி டூயிங் இஸ், கடைசியில் R sync அப்படின்னு போட்டுட்டு என்ன ஃபோல்டரை நான் போடணுமோ அது ARV அல்லது XRV ஃபார் ஃபோல்டர்ஸ், அவ்வளோதான். போட்டுட்டு எந்த ஃபோல்டர் நான் சிங்க் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர், அண்ட் தென் இன்டு மை CJX லேப்டாப் போட்டு விட்டுட்டேன். அது வாட்டுக்கு சிங்க் ஆயிடுச்சு. அண்ட் whenever I do any changes, அதுக்கு நான் iNotifyன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணுறேன், அதை வச்சு நான் செக் பண்ணிக்குவேன். ஸோ யா, பேசிக்கலி சிங்கிங் செட்டப் நான் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கெலாம் நீங்கள் உட்காந்து இவ்வளோ பிளானிங் பண்ணணும் என்று அவசியம் இல்லை நண்பர்களே. பட் what we are doing right now maybe needs some planning going on, because what we are trying to make right now is what we are trying to make, guys, I just forgot. Remote control for TV. Okay, என்ன நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷோ பண்ணிட்டேன், பட் இன்னொரு வாட்டி ஷோ பண்ணிடுறேன். காலேஜ் கம்ப்ளீட்டடா? இல்லை ப்ரோ, இப்போ தான் ப்ரோ செகண்ட் இயரே முடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு வருஷம் இன்னும் இருக்குது. ஒய் ஹிஸ்ட்ரிக்கு அட்யூன் யா ப்ரோ, விடுங்க, காணாமல் மேலே தான் ப்ரோ இருந்துச்சு, ஒரு 5 இது மேலே தான் இருந்துச்சு, பட் தெரில. நான் ஐ திங்க் என் ஃபோன் வச்சு என் இது பிசியில் SSH பண்ணி ஏதோ பண்ணியிருக்கேன், மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, R sync அதுதான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். R sync வச்சு நான் பண்ணேன், அதுதான் ப்ரோ. யுவர் ஏஜ் ஐ திங்க் 20. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 30 minutes நீங்கள் ரிவைண்ட் பண்ணி மூஞ்சியை பாருங்கள், ஏன்னா கேமரா ஆனில் தான் இருந்துச்சு. நீங்களே கெஸ் பண்ணிவிட்டு இப்போ என் ஏஜ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஆமாம், ஏன்னா கேமராவில் பார்க்கும்போது மை ஏஜ் இஸ் லைக் 200 years old. Do you know modding games? Once upon a time I knew, but then I stopped researching about it, stopped learning about it. And that's why I always tell people to never stop learning. Okay guys, yeah, what my plan is, basically என்னோட பிளான் என்ன என்றால், ரிமோட் கண்ட்ரோல் டிவி என்கிட்ட இதுதான் என்னோட. ஓகே, நான் டயக்ராம் கொஞ்சம் ஒழுங்காக போடுறேன். திஸ் இஸ் மை டிவி ஓகேங்களா. திஸ் இஸ் மை HDMI 4. என்னப்பா அந்த ஆரோ வராதா?
ஐ தாட் இது ஏரோவாக மாறும்னு நினச்சேன். ஓகே, டிவி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. லேப்டாப் யூஸிங் HDMI. ஓகே, so now my laptop has a Flask server running. சரிங்களா? அந்த Flask server வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் wait, let me just show you. எங்கே இருக்குது? கோட் ப்ளே கிரவுண்டில் இருக்கிற லேப் டிவி, ஐ திங்க் எஸ், ஹியர் only nm tv remote _server.py. here it is. our Flask server is running and it is using PyChromeல இருந்து என்னோட ப்ரௌசர் லான்ச் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்னோட ப்ரௌசர் நான் டீபக்கிங் மோடில் போர்ட் 9222ல லான்ச் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரௌசரில் நான் சில விஷயங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் சொருகி விடலாம். எஸ் கைஸ், இப்போ எதுக்கு ப்ரோ ஜாவா ஸ்கிரிப்ட் சொருகி, இதை வேர்டு கொஞ்சம் ஆபாசமாக இருக்கிறது நண்பர்களே, நம்ம வேறு வேர்டு யூஸ் பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். லேப்டாப் ஹேஸ் அ Flask சர்வர் ரன்னிங். இந்த Flask சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் 1 2 3 4 இங்கே வந்து லிசனிங் பண்ணிகிட்ருக்கோம். நவ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் அப்படின்றதில் ஏதாவது ஒரு URL அனுப்பி விடுவேன். எப்படி அனுப்பி விடுவேன்? அது வந்து அதுதான் என்னோடய ஃபோனோட UI. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் இன் மை ஃபோன் UI லைக் ஸ்பிரிச்சுவல் பேஜ்னு வச்சுருக்கேன். ஸோ கண்டுக்காதீங்க. ஸோ ஒன்ஸ் ஆன் டேப்பில் நான் எதை ப்ரெஸ் பண்ணேனோ அதுக்கான URL வந்து சென்ட் ஆயிரும். as you can see here, where is it? Yeah, here என்னோட சர்வர் IP அதுக்கான அந்த போர்ட்டில் ஓப்பன் அப்படின்றது. ஐ திங்க் இட்ஸ் நாட் விசிபிள், ரைட்? now it's visible, I think so. எனக்கு விசிபிளாக இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் காமிக்கிறேன். யா, ஸோ இந்த இடத்துல நண்பர்களே ஓப்பனில் நான் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, போஸ்ட் பண்ணி விட்ருவேன் நான் என்னோடய URL அண்ட் ஸ்டஃப் எல்லாத்தையும். அது ஜஸ்ட் என்னோடய டிவி இந்த இதில் போய்க்கிறோம், அங்கேருந்து URL கெட் பண்ணிக்கிறோம். நான் எந்த பட்டனை அமுக்குனேன், எந்த சேனலை அமுக்குனேன்ற பட்டனை எடுத்துரும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த URL இல்லை அப்படின்னா 400 ஸ்டேட்டஸ் அனுப்பி விட்ருவேன். அதர் தென் தட் ஜஸ்ட் நான் அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக ப்ரௌசர் ஏற்கனவே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். பட் அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது டீபக்கிங் மோடில் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த URL ஐ கேன் சென்ட் சம் JavaScript. Why are you sending JavaScript, bro? Why the hell you are sending JavaScript means, what I am doing is JavaScript வச்சு நான் வீடியோவை ப்ளே பண்ண வைக்கிறேன். ஏன்னா சில நேரம் சில சேனல்ஸ், சில வீடியோஸ் லைக் யூடியூபே நீங்கள் நிறைய தடவை ப்ளே பண்ணுறப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நீங்கள் ப்ளேவே பண்ண முடியாது. லைக் பை டிஃபால்ட் ப்ளே ஆகாது. இப்போ இருங்களேன், லைக் சும்மா நீங்கள் யூடியூப்பில் போய் ஏதாவது வீடியோ, உங்களுக்கு புரியுதில்ல நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் ப்ளே பட்டன் கிளிக் பண்ணால் தான் சம்டைம்ஸ் ப்ளே ஆகும். பை டிஃபால்ட் ப்ளேவே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியல. யூடியூப்பில் அது சம்டைம்ஸ் ஆகும், அல்லது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணால் தான் ப்ளே ஆகும். சம்டைம்ஸ் மேபி பஃபரிங் ஆகிட்டு இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, வாட் எவர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, என்கிட்ட தான் இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும்னா என்னோட Chrome DevTools கிடச்சிரும். ஸோ Chrome DevToolஸில் we have console, right? ஸோ I can just like இந்த கோடை நான் ரன் பண்ணலாம். ரன் டைம் எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுனால என்னோட JavaScript அந்த பர்டிகுலர் வெப்பேஜில் இன்ஜெக்ட் ஆயிரும்.
நான் இது என்ன ப்ரோ ஏதோ ஆஸ்தா டிவி சன்ஸ்கார் குரூப் இது அதுன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா பார்க்குற சில சேனல்ஸ் வந்து இந்த ரிசோர்ஸஸில் இருந்து வருது. இப்போதைக்கு நான் ஹார்ட் கோடு தான் பண்ணியிருக்கேன், நான் இதை ஆட்டோமேட் பண்ணுற வழியாக பார்க்குறேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா பார்க்குற சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, அது கிளிக் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ண யூஆர்எல்ல ஒருவேளை ஆஸ்தா டிவி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது ஆஸ்தா டிவியோட யூஆர்எல் ஓடும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வேறு மாதிரி இருக்கலாம்ல அந்த ப்ளே பண்ணுறதுக்கான இது இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்க வேணால் செய்கிறேன், காப்பிரைட் வராமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் அந்த ஆஸ்தா டிவின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று, சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பிளேயர் வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஓகேவா. கிளிக் பண்ணால் மேபி வேலை செய்யும் வேலை செய்யாது, ஐ டோன்ட் நோ. அடுத்து சன்ஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் நான் கிளிக் பண்ணால் பிளேயர் வேறு மாதிரி இருக்குது, தெரியுதா நான் சொல்கிறது. இப்போ இதே இது எங்கள் அம்மா பார்க்குற வேறு ஒரு சேனல் மேபி யூடியூப்பில் கூட வரலாம், ஹூ நோஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துல அந்த வீடியோ பிளேயர் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அண்ட் சில இதில் ஃபுல் ஸ்க்ரீன் அமுக்கிறவே, அதாவது எஃப் அமுக்குனா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகாது. உங்களுக்கு தெரியும்ல, நிறைய இடத்துல நம்ம F11 அமுக்குனா ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும், நிறைய இடத்துல எஃப் அமுக்குனா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும், நிறைய இடத்துல நம்ம கிளிக் பண்ணால் தான் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருதுல நண்பர்களே. அந்த ரீசனால் நான் மொத்தத்துக்கு என்ன யோசிச்சேன்னா, கவலையே படாதீங்க, நான் இந்த மாதிரி எழுதி விட்டுருவேன். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணோம்ல அதோட ஐடி எடுத்துட்டு .play கொடுத்துருவேன். அப்படி பண்ணுறதுனால அந்த வீடியோ பிளேயர் ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து கிளிக் ஈவெண்ட். பை த வே, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நான் பெரிய புத்திசாலி, நான் உட்காந்து கோட் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க நண்பர்களே. வாட் யூ கேன் டூ இஸ் லைக் ஜஸ்ட் கோ ஆன் டு யூடியூப். If you want to capture JavaScript for any particular event happening, what you can do, for example, I am watching Luke Smith's install Linux video. Okay, what you can do is just turn on the recorder. I mean, இது சும்மா பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஆன் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை செய்யுங்க, ஓகேவா. ஸோ நான் இங்கே போயிட்டு ப்ளேயில் கிளிக் பண்ணிட்டேன், ஓகேவா. திரும்பியும் கிளிக் பண்ணிட்டேன், இப்போ பாஸ் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன், இது ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குது. இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுறேன், ஃபுல் ஸ்க்ரீனை டிசேபிள் ஆக்குது. அவ்வளோதான். ஓகே, வெயிட் அ செகண்ட், கேப்சரே நின்றுச்சு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது யூஸே பண்ண மாட்டேன் ஃபயர்ஃபாக்ஸ். ஐ டூ ஆல் திஸ் திங்ஸ் இன் பிரேவில். அதுவும் நான் சொன்ன மாதிரி டீபக்கிங் மோட் ஆன் பண்ணி பிரேவ் இருங்க. Where is here it was no by the way rsync. இதுதான் rsync பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இந்த இருந்துச்சு இல்லைடா, இங்கேயும் இல்லை. ஹியர் இட் இஸ். ஸோ இப்போ பிரேவ் வந்து டீபக் மோடில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இதில் ஏதாவது ஒரு யூடியூப்பில் போகலாம். And then I can watch Luke Smith's video again, and then Ctrl+Shift+I get into my recorder and start recording, and just click something and do full screen and maybe minimize it, do something. Okay, start recording panla, my bad. Playing, okay, pausing, ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, இந்த மாதிரி 4 ஈவெண்ட் இதாகிடுச்சு. அதை எண்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். இந்த 4 ஈவெண்ட் வந்து என்னென்ன எங்கே கிளிக் ஆச்சு, அதுக்கான கோடு நீங்கள் எடுக்கிறதுக்கு பப்பிட்டியர், காப்பி பப்பிட்டியர் ஏதாவது நீங்கள் கொடுக்கலாம். பண்ணிங்கன்னா காப்பி ஆயிடுச்சு அந்த ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேங்களா. அந்த கிளிக் நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா, இதுக்கு என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் ஆச்சோ அது காப்பி பண்ணிட்டீங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட கோடில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குமா, அதுக்குன்னு ஒரு பேஜ் இது அதுன்னு பண்ணி, ரைட். இதை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு இந்த div nth type of 1 அதில் இருக்கிற அந்த இது, அதில் இருக்கிற இந்த இது, அந்த மாதிரி பண்ணி
எடுத்துக்கோங்க. யூ கேன் யூஸ் சாட் ஜிபிடி அக்கா ஃபார் திஸ். ஸோ அது அவங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளாக டாக்குமெண்ட் டாட் குவைரி செலக்டர்னு பண்ணி இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, அவ்வளோதான். அதை ஜஸ்ட் நான் கிளிக் அப்படின்னு பண்ணி கிளிக் பண்ணிடுவேன், ப்ளேன்னு பண்ணி ப்ளே பண்ணிடுவேன். சிம்பிள். அதே மாதிரி எல்லா சேனல்ஸ்க்கும் எந்த சேனல் பார்க்குறாங்களோ ஒவ்வொரு சேனலில் மேபி வேறு மாதிரி கிளிக் ஈவெண்ட்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அது பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், அது ஓப்பன் பண்ணிடும், ப்ரௌசரில் லோட் பண்ணிடும். அண்ட் ஒரே ப்ரௌசர் தான் நான் திரும்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஐ மீன் ஒரே டேப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இந்த கோடு, சரிங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பனிங் லிங்க்ஸ் இன் நியூ டேப், ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் இட் இன் த சேம் டேப். ஸோ இட் வில் கிவ் யூ த ஆக்சுவலி டிவி பார்க்குற ஃபீல், ரைட்? லைக் டிவியில் நான் எப்படி சொல்கிறது, ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்கிட்டு நான் ஜஸ்ட் என் ஃபோனில் கிளிக் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த ஐகான்ஸ், சேனல் ஐகான்ஸ், அண்ட் இங்கே அது வாட்டுக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். ஏதோ நிஜமாலே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபீல் கிடைக்கும். தட்ஸ் வாட் யூ ஆர் டூயிங். இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிரச்சனை என்ன இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ஐ திங்க் ஐ வில் அகெயின் எக்ஸ்பிளைன். த ப்ராப்ளம் ஹியர் இஸ், நான் வந்து ஹார்ட் கோடிங் பண்ணியிருக்கேன். லைக் இந்த மாதிரி நான் இந்த ஆஸ்தா சேனல், சன்ஸ்கார் சேனல், இந்த சேனல், அந்த சேனல்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் கோடிங் பண்ணியிருக்கேன், புரியுதா? லைக் ஒவ்வொரு லிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஃபைன், ஐ கேன் ஆட் மோர் லிங்க்ஸ் லைக் திஸ், பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். ஒருவேளை நான் வந்து ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு சேனல்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் இதில் திரும்ப வந்து லிங்க் ஆட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இஸ் இட் குட்? யா, ஃபைன், பட் இஸ் இட் அமேசிங்? நோ. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு அட்மின் ஆப் உருவாக்கணும்னா நல்லா இருக்கும்ல. லைக் அந்த அட்மின் ஆப்பில் இருந்து நம்ம ஜஸ்ட் டைரெக்டாக பண்ணிடலாம். லைக் அந்த அட்மின் ஆப்குள்ளே கேட்கும் உங்களுக்கு என்ன லேபிள் வேணும், என்ன இமேஜ் வேணும், அது எந்த யூஆர்எல், அண்ட் மேபி அதுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் அந்த அட்மின் ஆப்பில் 4 இதுவாக கொடுத்துடணும். அண்ட் அதுவே இங்கே இருக்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணிடும். அல்லது மேபி நம்ம இங்கே அப்டேட் கூட பண்ண வேணாம், இதை தனியாக ஒரு ஜேசன் ஃபைலாக உருவாக்கிடுவோம், ஆர் மேபி சம்திங் எல்ஸ் பண்ணிடுவோம். திஸ் இஸ் த ஹோல் பிளான். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ, இதுதான் பிளான். இப்போ இதை வந்து இப்போ நம்ம பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரியாது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கள் பார்ப்போம். கமான் மதர்ஸ், சாரி கமான் பிரதர்ஸ், மதர்ஸ்ன்னு வந்துருச்சு. ஐயோ ஆர்ச் இல்லை ப்ரோ, நான் வந்து மென்ட் யூஸ் பண்ணுறேன், லினக்ஸ் மென்ட். ஃப்யூச்சர் கரியர் தெரில ப்ரோ. வாட்ஸ் யுவர் லெவல் ஆஃப் யுவர் நாலேஜ் ரெகார்டிங் திஸ்? பிகினர் ப்ரோ. நான் வந்து சாட் ஜிபிடி இங்கிட்ட அங்கிட்டு கூகுள் இந்த மாதிரி பண்ணி நான் பண்ணுவேன் ப்ரோ. ஐ எம் நாட் அ குட் கோடர், ஐ எம் ஜஸ்ட் அ noob who doesn't have any knowledge. Yeah, he knows some coding, அவ்வளோதான். எப்படி exe ஃபைல் சர்வர் வியூ பண்ணி எடிட் பண்ணுறது ப்ரோ? அது எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஐ ஹாவ் நெவர் டன் இட். லைக் அது எப்படி, ஐ மீன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் பண்ணது கிடையாது. ஃபைல் சர்வர் I have no idea bro. HTTP file server, even that too I have no idea. I just did yesterday and ஏதோ லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பை exe ஃபைல் சர்வர்? லைக் அதால் ஓட வைக்க முடியும் அந்த மாதிரி, லைக் அந்த exe ஃபைலை ரன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா?
பட் அதை எப்படி ப்ரோ ரன் பண்ண வைப்பீங்க? லைக் ஹவு லெட்ஸ் சே நீங்கள் ரன் பண்ணுற அந்த EXE லைக் இந்த டிவைஸில் இல்லை, ஆர் பை த வே லெட்ஸ் சே நீங்கள் லினக்ஸில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க, லினக்ஸில் EXE இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? ரைட், எனக்கு புரியல வாட் யூ ஆர் சேயிங் பை EXE ஃபைல் சர்வர். அண்ட் ஆஸ் யூ நோ ஐ எம் லிமிட்டட் பை மை நாலேஜ், ஐ டோன்ட் ஹாவ் மச் நாலேஜ் about anything, so let's just leave it there. EXE file edit பண்றது, ஓகே EXE file edit பண்றது இஸ் வேற ப்ரோ. நீங்க EXE file server ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரோ. ரியாக்ட் எப்படி ப்ரோ ரன் VS கோட்ல ரன் பண்றது? லோக்கல் ஹோஸ்ட் நாட் ரீச்சபிள்னு வருது. ஓகே, இந்த கோ லைவ்னு இங்கே இருக்கும்ல ப்ரோ, அது மேபி பண்ணி பாருங்கள். ஆர் சம்டைம்ஸ் கோ லைவ் சர்வரே வேலை செய்யாது உங்களுக்கு மொத்தத்துக்கே, அதை நீங்கள் தனியாக NPMல இருந்து இன்ஸ்டால் பண்ணி வேலை செய்ய வைங்க. பை த வே ப்ரோ, நான் ரியாக்ட் பர்சன் இல்லை, அதனால் எனக்கு தெரியலை. தம்பி இப்போ மிக்ஸி ஓடுமா ஓடாதா? வாட் டு யூ மீன் பை தட்? CPU 98%. Wow. Guys, you guys are still watching. Like, bro, நீங்கள் நைட்லாம் பார்ப்பீங்களா ப்ரோ? பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கப்பா, இனிமேல் நான் டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு வந்துடுறேன். பை த வே உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும்னு இருந்தேன். நாளைக்கு சண்டேவா? ஓகே, ஐ மீன் திஸ் இஸ் டுடே ஆயிடுச்சு, நாளைக்கு ஆயிடுச்சு. ஸோ நவ் இட்ஸ் சாட்டர்டே, பட் டுமாரோ இட்ஸ் சண்டே. டுமாரோனா காலையில் சொல்லலை, நாளைக்கு நம்ம தூங்கி எந்திரிச்சு நாளாக கழிச்சு ஆகும்ல. ஸோ யா, பேசிக்லி ஆன் சண்டே ஐ ஹாவ் சம்படி வித் அஸ். வி ஹாவ் Mahesh bro live with us on Sunday. We are going to discuss about like Linux, Mac OS. Bro bought new MacBook, அதனால் அவர் கூட நாங்கள் அதை பற்றி பேச போகிறோம். we will just talk stuff bro. ஆனால் நீங்கள் அன்னைக்கு வந்து உங்களோட கோடிங்க்கு கரியர் இருக்கா ப்ரோ, ஃப்யூச்சர் இருக்கா ப்ரோன்ற மாதிரி கேள்விலாம் அவர் முன்னாடி வச்சிடாதீங்க. அவரை நான் வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஐ மீன் ஜஸ்ட் கிடிங். மகேஷ் ப்ரோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஐ எம் ஜஸ்ட் கிடிங். பட் ஹீ இஸ் அ வெரி ஹம்பிள் காய். நான் சொன்ன உடனே அவர் ரெடி ஆகிட்டார் அந்த லைவ் ஸ்ட்ரீமுக்கு. பட் ஸ்டில் ப்ரோ, நம்ம ஒரு நல்ல வியூவராக இருக்கணும், நம்ம வர கெஸ்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நாளைக்கு நடக்க போகிற லைவ் ஸ்ட்ரீமில் மகேஷ் ப்ரோவை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள். வந்து ப்ரோ கோடிங்க்கு கரியர் இருக்கா ப்ரோ, இது இந்த மாதிரி டுபாக்கூர் கேள்விகள்லாம் கேட்காதீங்க. ஏதாவது நல்ல கேள்விகள் கேளுங்க நண்பர்களே. வி கேன் ஹாவ் அ குட் டிஸ்கஷன் கோயிங் ஆன். ஓகே, இந்த லைவ் ஸ்ட்ரீம் எப்போ நடக்கும்? சண்டே 7 PM வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது மாற்றணும்னா மாற்றலாம். எஸ், நவ் நான் இந்த பிளானில் சில விஷயங்கள் சொல்கிறேன் கைஸ். ஓகே, நம்ம மொபைல் இருக்குல்ல நண்பர்களே, மொபைல் வாஸ் சென்டிங்
And finally what happens is bro launches those links in a browser and handles it like a pro. எனக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கிறேன் நண்பர்களே. Now what I want to do is like I want an admin app. சரிங்களா? அட்மின் ஆப் வந்து நான் யோசிக்கிறேன் என்னன்னா, மொபைல்லையே ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு சேனல்ஸை ஆட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர் வைக்கலாம், அல்லது மேபி நான் என்னோட லேப்டாப் ஆர் டிவி, சாரி ஐ மீன் லேப்டாப் தான், ஆர் மேபி என்னோட பிசி ஜஸ்ட் ரன்னிங் ஹியர், அதில் நான் ஜஸ்ட் சும்மா ஒரு அட்மின் ஆப் ஒரு அட்மின் இன்டர்ஃபேஸ் மாதிரி ஏதாவது உருவாக்கலாம், அங்கேருந்து நான் ஆட் பண்ணலாம். ஏன்னா as I said, நான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி அடுத்து அதுக்கான லிங்க் எடுத்து அடுத்து போடணும். அது நம்ம மொபைல்லலாம் பண்ண முடியாது. ஐ திங்க் ஸோ, ஐ டோன்ட் நோ, லைக் மொபைலில் ஐ மீன் நான் ஒரு தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன் மொபைலில் டெவ் டூல்ஸ், பட் இட் டென்ட் ஒர்க் வெரி வெல். அந்த ரீசனால் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் கைஸ், சாரி. அந்த ரீசனால் மொபைலில் நம்ம பண்ண வேணான்னு யோசிக்கிறேன். பட் நவ் என்ன பண்ணலாம்? ஏன்னா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட சோனி லிவ், Z5 சில விஷயங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன யோசித்தேன்னா, ஏதாவது பண்ணி வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணி, லைக் அதில் இருக்கிற தம்ப்நெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்தந்த ஷோவோட தம்ப்நெயில்ஸ், அதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். லைக் இந்த மாதிரி ஃபோனில் தெரிகிற மாதிரி ஹாட்ஸ்டார் அந்த இதில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஷோஸ், லைக் மோஸ்ட்லி ஒரே ஷோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் மோஸ்ட்லி ஒரே ஒரு 10 ஷோ அந்த மாதிரி தானே நம்ம பார்ப்போம். நம்ம உட்காந்து எல்லா ஷோவும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவி ஷோஸ்ன்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் டிவியில் போடுற ஒரு 5-6 ஷோ தானே பார்ப்பீங்க. அதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்க மாட்டோம். லைக் ரெகுலர் வெப் சீரிஸ் நம்ம ஏதாவது பார்க்குறோம்னா ரெகுலராக, ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ, நான் டிவியே பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் ஷோஸ்னால் ஒரு சில ஷோஸ் தான் பார்ப்போம். ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த ஒரு சில விஷயத்தோட URL அண்ட் எல்லாத்தையும் வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணி இந்த மாதிரி ஃபோனில் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். நான் ஹார்டு கோடு பண்ணி எல்லாமே பண்ணுறதுக்கு அதை ஜஸ்ட் நான் இப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அண்ட் தென் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான URL வந்து சென்ட் ஆயிடணும் எப்பவும் போல். ஸோ ஒன்று நான் வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணி வைக்கிற செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், அல்லது நான் அட்மின் ஆப் உருவாக்கலாம். என்ன பண்ணலாம் நண்பர்களே? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா அட்மின் ஆப் வில் கிவ் யூ பவர் டு டூ crazy stuff too, right? Admin app, like
let's say sorry, admin app. இதில் பார்த்தோம்னா I mean ஃபஸ்ட்டு என்ன கேட்கும்னா சேனல் கேட்டகரி கேட்கும், சேனல் கேட்கும், லிங்க் கேட்கும், மேபி அடுத்து வேறு என்ன கேட்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் கேட்கும். யா, இதுதான் பிளான். பட் இப்படி நம்ம பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்றது பாருங்கள். நம்ம ஒரு சேனல் தானே ஆட் பண்ண முடியுது, ரைட்? பட் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த ஒவ்வொரு சேனலுக்கு மட்டும் நான் லைக் மோஸ்ட்லி ஒரு 10-20 சேனல் தான் இருக்க போகுது. அந்த ஒவ்வொரு சேனலுக்கு நான் ஹார்ட் கோடிங்கே பண்ணிடலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விஷயத்தை நான் வெப் ஸ்கிராப்பிங் வச்சு பண்ணலாம்ல. இதுதான் வந்து எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் வெப் ஸ்கிராப்பிங் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பித்தேன். ஸோ யா கைஸ், வாங்க கொஞ்சம் வெப் ஸ்கிராப்பிங் ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் ஐ ஹாவ் ஜீரோ நாலேஜ் அபவுட் வெப் ஸ்கிராப்பிங். லைக் லிட்ரலி ஐ ஹாவ் ஜீரோ நாலேஜ். ஐ நீட் யுவர் ஹெல்ப் மை டியர் நண்பர்களே. ஓகே, I will just try to web scrap from YouTube first. We'll see if it works or not. Right? இது பைத்தனா? I mean, இது இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிறது பைத்தன் தான் ப்ரோ. யா, இது வந்து பைத்தன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து அது கொஞ்சம் சைத்தன். இல்லை அது ஃப்ளட்டர் டார்ட். HTML கோட், யூசர் ஐடி, டீட்டெயில்ஸ், அட்மின் பார்க்குற மாதிரி வைக்கிறது. யூஆர்எல்ல இப்போதைக்கு சும்மா நம்ம youtube.com போட்டு விட்டுருவோம். youtube.comல இருந்து சும்மா தம்ப்நெயில்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு அதை ஜஸ்ட் நம்மளுக்கு சும்மா ஒரு வேறு இடத்துல ஒரு பேஜாக டிஸ்பிளே ஆக வைப்போம். ஷேர் அ குட் ரிசோர்ஸ் டு லேர்ன் ஃப்ளட்டர். I'm not an expert, bro. I'm just like doing from ChatGPT. I mean, I'm not learning Flutter. You know, I'm just doing things with Flutter. If somebody is a professional person who is working somewhere, so avanga Flutter learn pananum. I'm not a working professional, or I have nothing to do with software development. So I'm just using Flutter. I might have a lot of bugs in my code, but I'm not uploading it anywhere, right? I'm just a time pass coder, சரிங்களா? ஸோ அந்த ரீசனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது ப்ரோ கரெக்டான ஃப்ளட்டர் ரிசோர்ஸ் என்னன்னு. பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ டு லைக் மேபி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த டாக்குமெண்டேஷன், மேபி வாட்ச் சம் ஆஃப் Rivan Ranawat, my bad. Like I always pronounce his name as Rivan Ranawat, but yeah, that guy is not Rivan, Rivan, R-I-V-A-N, Rivan Ranawat, and he is a great person, great man, legend in Flutter. So yeah, you should definitely watch him. இப்போ இதை எப்படி நான் ஸ்க்ராப் பண்ணுறது சொல்லுங்கள் நண்பர்களே. ChatGPT அக்கா ஹெல்ப் கேட்போமா?
how to web scrap using beautiful soap. Yes, பாருங்க நண்பர்களே, I just do things like this only. I don't like sorry, I don't like உள்ளக்க in-depth learn பண்ணி பண்றேனா இல்ல, சும்மா googling here and there, picking things from somewhere, trying it, doing it. That's how everything works. கரெக்டாக தான் இருக்குது. இது என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் யூ நீட் டு மேக் ஷுர் வெப் பேஜ் வாண்ட்ஸ் டு ஸ்க்ராப், மேக் யுவர் ரெக்வெஸ்ட் டு வெப் பேஜ் வாண்ட் டு ஸ்க்ராப் யூஸ். ஓகே, கெட்டு வச்சு நம்மளுக்கு அந்த யூஆர்எல் அதை வந்து எடுத்துருவோம். ஆஃப்டர் ஃபெச்சிங் த வெப் பேஜ் கண்டென்ட். பை த வே, இப்போ எனக்கு என்ன குழப்பம்னா, இப்போ நம்ம டைரெக்டாக இப்படி பண்ணிவிட்டு கெட்டு கொடுத்துட்டு உடனே அடுத்த லைன் ரன் ஆகுதுல்ல. So like doesn't it need time to fetch everything? Like கொஞ்சம் குழப்பம். அது என்ன ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணிக்கிறோமா? லைக் நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் youtube.com வந்து நானே ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு டைம் ஆகுதுல்ல இதெல்லாம் லோட் ஆகிறதுக்கு. இந்த எல்லாமே வந்து இது உடனே எடுத்துக்கிறோமா? ஏன்னா நம்ம இது போட்ட அடுத்த செகண்ட் இந்த கோட். ஓகே, பை த வே ஐ ஃபர்காட், இது இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜில் ஒவ்வொரு லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். சரி, ஸோ ஆஃப்டர் ஃபெச்சிங் த வெப் பேஜ் கண்டென்ட், நவ் யூ கேன் பார்ஸ் இட் யூஸிங் பியூட்டிஃபுல் சோப். சோப் இஸ் ஈக்குவல் டு பியூட்டிஃபுல் r.text. அதை HTML பார்சர் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம அது எல்லாத்தையுமே என்ன பேர் வச்சுக்கலாம்னா thumbnails அப்படின்னு வச்சுக்கலாம். thumbnails, ஓகே. And then now that you have parsed HTML content, you can extract the data you need. For example, find an element by its class name. You can use find or find all methods. Okay, so நம்ம யூடியூப்ல என்ன பண்ணணும், இந்த எல்லாத்தையும் கிராப் பண்ண. ஓகே, பை த வே இது என்ன கிளாஸ், என்னடா ஓப்பன் ஆயிருச்சு. ஓகே, ஓகே, எல்லாமே YT இமேஜ் கோர் கிளாஸில் தான் இருக்குது. ரைட், now I want to know like what's the difference for shorts and this one. Let's just check. இதுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் காப்பி பண்ணி சும்மா இதை பேஸ்ட் பண்ணுவோம். என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ், ஹவு பிக் திஸ் திங் இஸ். ஒரு இடத்துல எழுதி வச்சுக்குவோம். As you can see, இது நம்ம ஷார்ட்ஸ் அந்த இதுக்கு பார்த்தோம்னா என்ன இருந்துச்சு, இந்த இது இருந்துச்சு. ஸோ ஃபார் திஸ் போத் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? only difference is that I will just move it here.
image fill parent width wait, I will just do some chat GPTing and maybe understand, because like I don't get it. This has so much of classes going on, so how will it select it correctly? I don't get it. Like as you can see, inga enna potrukku, yeah, soap.find shorts lock, added class shorts lock. நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இதுதானே ப்ரோ சொல்கிறீங்க? ஷார்ட்ஸ் லாக்அப் வியூ ஹோஸ்ட் தம்ப்நெயில். எனக்கு ஷார்ட்ஸ் அதுதான் வேணாம், ஓகேங்களா? எனக்கு இந்த ஷார்ட்ஸ் தான் வேணாம் ப்ரோ. இந்த இதுதான் வந்து எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் எனக்கு ஜஸ்ட்டு இந்த லெட்ஸே எனக்கு ஷார்ட்ஸோட இதெல்லாம் வேணாம், எனக்கு ஜஸ்ட் இந்த தம்ப்நெயில்ஸ் மட்டும் வேணும். இதை மட்டும் நான் கிராப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா ப்ரோ? லைக் டூ யூ கெட் இட்? ரெண்டுமே ஒரே மாதிரி தானே ப்ரோ இருக்குது. இதில் ஒரே ஒரு இது மட்டும் மாறுது, ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் மாறுது, மிச்சம் எல்லாமே ரெண்டுமே ஒரே இது தானே இருக்குது. அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். Almost every single thing is same. So how does it identify that this is a short kana thumbnail? I think something more is going on, and I think nammala kandupidikka mudiyum. ஓகே, இந்த இருக்குல்ல, ஐடியே இருக்குது தம்ப்நெயில்னு சொல்லிட்டு. ஸோ யோ ஏ டேகுக்குள்ள ஒய்டி இமேஜ்குள்ளே இருக்குது எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? பெட்டர் நம்ம தம்ப்நெயில் அப்படின்ற ஐடி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எடுக்கலாம். அண்ட் தென் இல்லை, ஆனால் அப்போ ஓகே, வெயிட் அ செகண்ட், இது எல்லாத்துக்கும் எப்படி தம்ப்நெயில்ன்ற ஐடி இருக்க முடியும்? ஓகே, நம்ம வந்து ஏ டேகுக்கு தம்ப்நெயில் அப்படின்ற ஐடி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுவோம். இருங்க, நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். So class name, ஏன் கிளாஸ் நேம்? ஓகே, ஐடி நம்ம ட்ரை பண்ணலாம்ல. சரி, நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். https://youtube.com and then இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் ஜஸ்ட் அதை ரைட் பண்ணுறேன் இங்கே இருக்கிற மாதிரி. காப்பி பேஸ்ட். கிளாஸ் நேம் வந்து அதான், இங்கே கிளாஸ் நேமுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணலாமான்னு கேட்குறேன். வாட் ஆர் த திங்ஸ் தட் ஐ கேன் ரைட் ஹியர்? looks in the children of the page element and finds
a filter. Okay, I think it will work. அதாவது நம்ம இந்த மாதிரி எங்கயா போச்சு? இந்த இது பாருங்க, இது ஒரு ஃபில்டர் தான். காப்பி எதை காப்பி பண்ண? செலக்டர். See, this is the problem, you know. Okay, thumbnail. டேய் அதுக்குன்னு இப்படி ஆடா. இந்த இதை எப்படி காப்பி பண்ணுறது? I want this. இல்லை ப்ரோ, எடிட்டர்ஸ் HTML கொடுத்தோம்னா இப்படி வந்துடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஏற்கனவே எனக்கு தேவைப்படுற அந்த ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு. இதை என்னால் இருங்க. இருங்க, நான் வந்து ஒரு வழி பண்ணுறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வாவ் 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 வாவ், வேற லெவல்யா, வேற லெவல். You know, like this is why I don't like to do live streams. ஏன்னா நம்மளே எம்பாரஸ் பண்ணி விடுவோம். But I mean, it's fine. Like I have told like 200 times that I am not an expert. YT core image parent. Okay, நீங்கள் இப்போதைக்கு கொடுக்குறீங்க, அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். You will see what happens. Okay, you will see. வாட் இஸ் ஆர்? ஐ திங்க் அதுக்கு நான் சூப்புன்னு போட்டிருக்கேன், அதில் இவங்க ஆர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஆர் டாட் டெக்ஸ்ட். ஓகே, எலமெண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு நான் போட்டிருக்கேன்.
அதாவது இவங்க இல்லை வெயிட் அ செகண்ட். பியூட்டிஃபுல் சோப் HTML. ஓகே, let's say கடவுளோட நேம் and just run this in our terminal guys. Yes, by the way நான் வந்து என்னோட virtual environment ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். yes guys, my env bin /activate. நான் அதில் தான் என்னோட எல்லாமே இருக்குது right now guys. லைக் ஹோலி ஷிட், 2000 வியூஸ் ஆக போகுது. என்னையா பண்ணுறீங்க நைட்டு நேரத்தில்? இப்போல்லாம் எந்திரிக்க கூடாதுப்பா. 2000 வியூஸ் நீங்கள் அதுக்குள்ளே போக வச்சிட்டிங்க. இது முன்னாடியே நீங்கள் சொன்னால் நான் பண்ணியிருக்க மாட்டேனா? நான் டெய்லி வெட்டியாக தான்டா உட்காந்துருப்பேன். ஐயோ சரி கைஸ், இனிமேல் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் தான் பண்ண போகிறோம். சூப்பர். சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளாக கழித்து நடக்க போகிற லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் எல்லாருமே வரணும், வந்தே ஆகணும். எனக்கு தெரியலை. நான் நினச்சேன் என்ன ப்ராப்ளம், அதே தான் நடக்குது இங்கே. ஸோ ஓகே, யா, இது நம்ம இப்படி கொடுக்குறோம்ல ப்ரோ, நம்ம ஒரு கிளாஸ் தான் கொடுக்கணும். ஆர் மேபி நம்ம ஒரு ஃபில்டர் கொடுக்கணும். லைக் இந்த மாதிரி இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தம்ப்நெயில். இருங்க, பேசாமல் இதை நம்ம அப்படியே டைப் பண்ணி விட்டுருவோம். ஓ ஆமாம் ப்ரோ, சாரி ப்ரோ, மை பேட் ப்ரோ. ப்ரோ நீங்கள்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க ப்ரோ, எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது போல். ஃபைண்ட் ஆல் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பிரஷன் வாட்? Okay, something worked. Okay, where the hell it is? Okay, it did not work, my bad, sorry. I thought it worked. Element none type. Okay, none type has, so we have nothing in our elements for now. Let's just see what's inside elements, just to make sure what's going on, right? Okay, it didn't. Okay, it prints none, nothing is going on. I'll try find all and see maybe. Okay, depreciated since find all is depreciated. Okay, replaced by underscore. Okay, will it work? Nope. Okay, let's just try one selector, one class. Okay, let's see what happens. No, this is also not working. Ayyo. Maybe find will work. Now let's just ignore text content.
I cannot ignore that. This is the whole problem, brother. I will just do some chat GPTing and then see what's going on here. So another chat GPT is in this tab in my second monitor. Try some other class in DevTool. Yeah bro, other class I'm trying, but it's not like நான் இருங்களேன், நான் இந்த இதை டைரெக்டாகவே எடுக்க பார்க்குறேன். ஆனால் என்னால் இது காப்பி பண்ண முடியலை. இதுவே டைரெக்டாக காப்பி பண்ண முடிஞ்சுன்னா எனக்கு வேறு லெவலில் இருக்கும். இட்ஸ் நாட் ஏபிள் டு. சரி பரவாயில்ல, நான் டைப் பண்ணிக்கிறேன். thumbnail .yt .simple endpoint .inline block style ytt mail. ஓகே, நான் ஏதோ டைப் பண்ணியிருக்கேன். மேபி ஐ எம் திங்கிங் that might work, you know. கிளாஸ்ன்னு நம்ம போட வேணாம், ஜஸ்ட் நம்ம சும்மா போடுவோம். ஏன்னா சும்மா அது என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, look in the children of the page. Let's see whether it works or not. No bro, it doesn't work. Let's get a sample code. Okay, let's generate from grok maybe. ப்ரோ வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கம்ப்ளை வித் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொன்றா லெவல் பை லெவல் உள்ளாக போகணும்னு நினைக்கிறேன். இல்லை என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஓகே, வீடியோ ரெண்டரர். இங்கே நம்மகிட்ட சரி இவ்வளோ இது லோட் ஆகுது பாரு. இதில் கிளியர்லாம் வேலை செய்யாதா கைஸ்? இது மேலே இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு how to clear the console of the Chrome dev tools. Console.clear. I forgot. Console.clear function. Yo, fine. It's amazing. இதில் நம்ம என்னடா இது? ஓகே, இதில் நான் block script execution blank because document frame is sandboxed. Allow script permission is not set. என்னையா இது? என்ன யூடியூப் ஸ்கிரிப்டா? புரியல. YouTube is it running any script in background? What? Okay, yeah, my browser is actually sandboxed and it's running on port. அதனால இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். for every second block script execution. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போகிறேன்,
what I was trying to do is என்ன பண்ண ட்ரை பண்ண வீடியோ ரெண்டரர் இந்த எலமெண்ட் காப்பி பண்ணுவோம். இந்த எலமெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். லைக் அது பேர் என்ன, டாக்குமெண்ட். பாருங்க ரொம்ப நாள் ஆச்சுப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணி, டாக்குமெண்ட் டாட் கொயரி செலக்டர் இதெல்லாம் பண்ணி. எத்தனை இருக்கு? ஒன்றுமே இல்லை. நான் கூட ஏதாவது கிரேசியாக எடுத்துகிட்டு வரும்னு நினச்சேன். doesn't even have anything. Like, okay, do we have any element? Like, can we search for element? Like, இங்கே ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இங்கே எலமெண்ட் நேம் வைஸ் சர்ச் பண்ணுறதுக்கு? ப்ராபப்ளி நாட். ஒன்றுமே இல்லை. என்னங்க ட்ராக்கிங் ஓடிக்கிட்டு இருக்கா? லைக் டஸ் யூடியூப் ட்ராக் அஸ் ஆல் த டைம்? இஸ் தட்ஸ் வாட் ரன்னிங்? அதுதான் பிரேவ் ப்ரௌசர் பிளாக் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு பிகாஸ் இட்ஸ் பிரேவ். இஸ் இட் வாட்ஸ் ஹேப்பனிங்? Okay, let's just do one thing. Let's just see if this works. Okay, try பண்ணி பார்ப்போமா? பெரிய புத்திசாலி மனுஷன் மாதிரி இது போட்டிருக்கு. இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். Then we will debug why it worked. Enter search query for the blank. Okay, நம்ம என்ன சர்ச் பண்ணலாம்? coding anna. No videos found or error occurred. As we all know why this error occurred, why no videos were found is because சொல்லுங்க. is because I think இந்த விஷயங்கள் ஓடவே இல்லை. because we didn't have this YT video renderer itself. This YT video renderer does not work. That's the whole point. So we will find out something else. Like, okay, let's just try searching coding Anna and just find out what are the stuff that comes up. YT core image. Well, maybe let's try that class and see. Right, YT core
image. கரெக்டா? அதுக்குள்ள இருக்கிற SRCல இருக்கு that particular link. Yes. ஓகே, ஆமா கரெக்டா, மிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கு. Fine. Maybe let's try and see this now. Coding Anna still no. என்னப்பா இது? No videos found, error. Why this Colaveri 6 viewers பாக்குறாங்கடி. 38 ல இருந்து குறைஞ்சு 6க்கு வந்துட்டோம் நண்பர்களே. But it's nice. பரவாயில்ல. ஏன்னா 3 AM ஆயிடுச்சுல. ஐ திங்க் நானும் தூங்குற நேரம் வந்துருச்சு. லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம ஒன்றுமே பண்ணல. thumbnail is equal to video.find img you don't even have to do this. I think I should like watch a basic beautiful soup stuff, you know, that will help me understand how beautiful soup works. I will do that, guys. Okay. And okay, we can do like this too. So நம்ம ஒன்று பண்ணலாம். We can find all A tags, okay, and that will give us a list of. Okay, wait a second. நம்மளுக்கு ஒரு வேளை இது ஓடுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? like video elements print பண்ணி பார்ப்போம். print பாருங்க empty தான் வருது. ஏன்? should I try IMG drive? game over. எத்தனை வர போகுதுன்னு பாருங்க. என்னடா இன்னும் எம்டியா வருது? I think it's not even grabbing anything, maybe. Like புரியுதா guys? It's not even taking anything. Find all A கொடுத்தோம்னா எங்க A tag இருக்கோ எல்லாமே கண்டுபிடிச்சிரும். கரெக்டா? அப்போ நம்ம யூடியூப் பேஜில் எத்தனையோ A tag, எத்தனையோ IMG tag இருங்க. நம்ம மேபி இப்படி போட்டு பார்ப்போம். A tag போட்டு பார்ப்போம். மேபி if it works. கோடிங் அண்ணா. ஓகே, இது மட்டும் ஒர்க் ஆகுது. இது என்ன விளையாட்டா? இது மட்டும் ஒர்க் ஆகலை. சூப்பர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
சரி கைஸ், நான் ஒன்று பண்ணுறேன், நான் போய் தூங்குறேன் சரிங்களா. நான் தூங்கி எந்திரிச்சேன்னா என்னோட மூளை நல்லா வேலை செய்யும். ஆமாம் சரிங்களா, நான் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன். மேபி நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஏன்னா ஐம் ஜஸ்ட் ஸ்லைட்லி ஓகே, வி ஹாவ் சம்திங் கோயிங் ஆன். ஓகே, மேபி நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம். அதாவது பட் வெயிட், லெட்ஸ் செக் ஃபார் திஸ். அதுக்கான யூஆர்எல் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா கைஸ்? யூஆர்எல்லாம் பாருங்களேன், ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். அதாவது என்னன்னா, தம்ப்நெயிலோட யூஆர்எல் எல்லாமே IYT இமேஜ் இந்த மாதிரி ஒரு இதோட ஆரம்பிக்கும். ஸோ மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா, எஸ்ஆர்சி இதெல்லாம் ஃபைன் பண்ணி எஸ்ஆர்சியில் எந்தெந்த இதுக்கு IYT இமேஜ்னு ஆரம்பிக்குதோ அது எல்லாத்தையும் கிராப் அது ப்ளஸ் அது எதை கிளிக் பண்ணுமோ அந்த எலமெண்ட்டை கிராப் பண்ணுற மாதிரி செஞ்சிடலாம். சிம்பிள். சரி கைஸ், நான் பண்ணுறேன் அந்த வேலைகள். நான் போய் தூங்குறேன் ஏன்னா காலையில் திரும்பியும் சீக்கிரம் எந்திரிக்கணும். இதை ஒரு ருட்டீனாக வேறு செய்யணும். 3 AM ஸ்லீப்பிங். சரிங்களா நண்பர்களே, அதனால் என்னை மன்னிச்சிருங்க. I have to end this live stream. Okay, but I will soon see you on the next live stream for sure. Because like as I saw, this much of you are interested in watching my live streams. Like நீங்க காமிச்சிருக்கீங்க that you are interested, right? பட் ஐ மீன் இருக்கலாம். என்னன்னா, நான் இருட்டறையில் கோடிங்காக ஏதாவது போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்? என் ஷார்ட்ஸ் கூட வியூஸ் கம்மியாக தான்ப்பா போயிருக்கு. நீங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ 1000 வியூஸ் போக வச்சிட்டிங்க. 1700 பேர் கிளிக்கே பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி கைஸ், ரொம்ப நன்றி. ஆவரேஜ் ஆனால் 2 நிமிஷம். இதெல்லாம் நன்றி சொல்ல முடியாது. Okay, but still it's good compared to my other live streams. Okay, so thank you. I'll meet you on the next live stream, next video, next whatever, where we will do stuff. Till then, bye bye and good night and happy coding. சரிங்களா? Yeah, I think நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் கோடிங் பண்ணால் அது விளங்காது. அது வந்து நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா எனக்கே அவ்வளோ தெரியலை. அண்ட் இன் லைவ் ஸ்ட்ரீம் ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங் மீ லுக் டம் பிகாஸ் ஐ எம் டம். தட்ஸ் சம்திங் எவ்ரிபடி நோஸ். பட் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவீங்க. நான் வந்து அப்படியே சும்மா ஒன்றுமே பண்ணாமல் இருப்பேன் லைவ் ஸ்ட்ரீமில். ஸோ we will do ஓகே, பிளான்டு லைவ் ஸ்ட்ரீமாக பண்ணுவோம். சரிங்களா? I will see you in the next live stream guys, where I will show you what I did in the morning. Okay, till then, have a great day, have a wonderful day, have a good day, good night, good morning, good everything. Bye bye guys, bye bye.